അയ്യോ ഭാഷ சொன்னனால நான் மலையாளத்திலையும் കുറച്ച് സംസാരിക്കും. എന്നാലും ഭാഷ പറഞ്ഞത് കൊണ്ട് தமிழில் തന്നെ സംസാരിക്കാം. தமிழில் தான் ஃபாஸ்ட்டாக பேசுவேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களோடு சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேச விரும்புகிற சத்தியங்களை வசனங்களை உங்களோடு பேசும்படியாய் தேவன் தந்த வாய்ப்புக்காக நான் தேவனுக்கு துதி செலுத்துகிறேன். எல்லாருக்கும் இயேசு நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. எனக்கு சமயம்தான் வேணும் வசனத்தில் போனோம். யோவான் எழுதின சுவிசேஷம் யோகன்னான் 6ஆம் அதிகாரத்தில் அதன் 27 யோவான் 6:27 மலையாளிகள வசனத்தில் வாய்ச்சி நீங்கள் நோக்கியா மதி. ஓகே, 6:27 சொல்லுகிறது, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரிய நடப்பீங்கள், அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். 6:27 யோவான்ல நம்ம பார்க்கிறோம். இந்த ஆண்டவராக இயேசுவிடத்தில் ஜனங்கள் வரும்போது தங்களுடைய கடன் பிரச்சனையா இருக்கலாம், வியாதி பிரச்சனையா இருக்கலாம், அல்லது இது போன்ற அல்லது பிறப்பு முதல் இறப்பு வரைக்குள்ள ஜனனம் முதல் மரணம் வரை உள்ள ജീവിത സാഹചര്യത്തിന്റെ ആവശ്യത്തിനായിട്ട് മാത്രം വേണ്ടിയാണ് പലപ്പോഴും എല്ലാ മനുഷ്യരും അങ്ങനെ തന്നെ യേശുവിடத்தில் வருகிறார்கள். ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, அப்பா அழிந்து போகிற இந்த பிறப்பு முதல் இறப்பு வரை உள்ள அந்த காலகட்டத்துக்குரிய அழிந்து போகிற லோக பிரகாரമായ காரியங்களுக்காய் மாத்திரம் നിങ്ങൾ എന്നെ പിന്തുടരരുത്. அல்லேலூயா. என் பின்னால் வரப்படாது. நான் உங்களுக்கு நித்திய அழியாத ஜீவனுக்கேற்ற ஒரு போஜனத்தை காரியத்தை நான் கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் அதில் சொல்றதை நாம பார்க்கிறோம். நீங்கள் இன்னொரு பகுதியில் நீங்கள் யோவான் 12ஆம் அதிகாரம் 48 50 வரை, யோவான் 12:48 50, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனம், நான் சொன்ன வசனங்களான கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். நான் சுயமாய் பேசவில்லை. யோவான் 12:48 நான் சுயம், நீங்கள் வசனத்தை சரிச்சு நோக்கியா மதி அவட பைபிளில். ஓகே, நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது என்ன என்றும் என் அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். அவருடைய கட்டளை, தட் வேர்ட், ஓகே, சி, அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவேன். ஆகையால் நான் பேசுகிறவளை பிதா எனக்கு சொன்னபடியே நான் பேசுகிறேன். இயேசுவின் வார்த்தை நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கிற போஜனமா இருக்கிறது. ஓகே, அதான அடிஸ்தானம். இயேசுவின் வார்த்தை எல்லாமே ஜீவனை கொடுக்கிறது மட்டும் இல்ல, அது நித்திய ஜீவனை கொடுக்கிறது. யோவான் 10:10 சொல்லுகிறது, திருடன் திருட கொல்ல அழிக்க வருகிறான், நான் அவளுக்கு ஜீவன் உண்டாக்க வந்தேன், செத்தவனை உயிரோடு எழுப்ப வந்தேன், செத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஜீவன் கொடுக்க வந்தேன், பலவீனமானவர்களை பலப்படுத்த வந்தேன். எல்லாம் சரிதான், அது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது ஜீவன் கொடுக்க வந்தேன். அப்புறம் சொல்றாரு, நாசர்வை 4 நாள் கழிச்சு எழுப்புனா பிற ஒரு நாள் செத்து போனான், நாயினை ஒரு விதவைக்க மகனை எழுப்புனா மீண்டும் ஒரு நாள் அவன் செத்து போனான். இல்லைங்களா? அவங்களுக்கு புரியுதில்ல? ஓரளவு ஒரு மரிச்சோர்லேருந்து அவரை எழுப்பிச்சு എന്നാലും പിന്നെ ഒരു നാൾ അവർ മരിച്ചല്ലേ, അതല്ലേ കാര്യം. ഓക്കെ, അതുകൊണ്ടാണ് യേശു എങ്ങനെ പറയുന്നത്, ഞാൻ ജീവൻ നൽകുന്നതാണ്, പക്ഷേ അതോട് അവസാനിക്കുന്നില്ല. ജീവൻ കൊടുക്കുന്നതോട് നിർത്ത മാട്ടേன், அப்புறம் அதை என்ன செய்யணும்? பூரணப்படுத்தணும், பரிபூர்ணப்படுத்தி சாவாமுள்ள ஜீவன் கொடுக்கணும்ல. எல்லாம் என் வார்த்தையில தான் பவர் இருக்கு. அல்லேலூயா. ஒரு சந்தர்ப்பத்தில் ஆண்டவராக இயேசு அநேக பரலோக ராஜ்யத்தின் ஆழமான சத்தியங்களை சொன்னோன்னு பலருக்கு விளங்கல. இது என்ன பரலோக ராஜ்யமா, சொர்க்க ராஜ்யമാണോ, ഇവിടെ ഒന്നും കിട്ടുന്നില്ലേ, അങ്ങനെ ഇല്ലേ, ഇങ്ങനെ ഇല്ലേ എന്നൊക്കെ പലർ പറയുന്നത് പോലെ. അപ്പോൾ പലർ അവിടെ പിൻവലിച്ചു அல்லது பின்மாறி போனார்கள். அப்போ போகும்போது ஆண்டவர் திரும்பி பார்த்து நம்முடைய சீடரில் பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். அது யோவான் 6ஆம் அதிகாரத்தில் நாம் அதை படிக்கிறோம். அது 67 வாசிக்கிறோம். அந்த 12 பேரையும் பார்த்து, நிறைய பேர் எந்த சொர்க்க രാജ്യമോ ലോകത്തിൽ ഇങ്ങനെയാണോ നിങ്ങളുടെ ജീവിതം ആയിരിക്കുന്നത് എന്നൊക്കെ പറഞ്ഞിട്ട് പലരും പിൻവലിച്ച് പോയല്ലോ. അതുപോലെ നിങ്ങളും ചെല്ലുവാനാണോ ആഗ്രഹം, അങ്ങനെയാണ് ചിന്തിക്കുന്നത്, நீங்கள் அப்படி சிந்திக்கிறீங்களா அப்படின்னு கேட்டோன்னு அங்கே கீழே பேதுரு சொல்றாரு பாருங்க. அது 68 69 சீமோன் பேதுரு அவருக்கு பத்ரோஸ் பிரதியுத்தரமாக உத்தரம் പറയുന്നു, அதாவது நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்றான். அப்புறம் ஓகே 68 மன்னிக்கவும் 67 68 சீமோன் பேதுரு சொல்றார், ஆண்டவரே நாங்கள் எவட செல்லும், யாரிடத்தில் போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் നിങ്ങളിടത്തിൽ മാത്രമല്ലേ ഉള്ളത്, ഇവിടെ മാത്രമല്ലേ കിട്ടുന്നു, അവിടെ മീൻ കിട്ടും, വേറെങ്കിൽ അത് മരക്കറി, കായ്കറിയോ പച്ചക്കറിയോ അരിസിയോ ഇതൊക്കെ കിട്ടും അല്ലേ, മരുന്ന് കിട്ടും, ഇവിടെ കുത്തുന്ന സൂസി കിട്ടും, പൂസി കിട്ടും, ഇതൊക്കെ കിട്ടും.
പക്ഷേ നിത്യജീവൻ മരിക്കാതെ ജീവിക്കുന്ന കാര്യത്തിനെ കുറിച്ച് വചനങ്ങളൊക്കെ വേറെ ഒരിടത്തിലും കിട്ടുന്നില്ലല്ലോ, അല്ലല്ലോ. ഞങ്ങൾ കുറച്ചു കാലമൊക്കെ അന്വേഷിച്ച് നോക്കിയതാ. വടക്കോട്ടും തെക്കോട്ടും அப்படியும் இப்படியெல்லாம் நாங்கள் ரொம்ப எல்லாம் ஓடணும். எப்படிங்க, ரொம்ப எல்லாம் வடக்கும் தெற்கும் எல்லாம் கொஞ்ச காலம் எல்லாம் ஓடி அலைஞ்சு தளர்ந்து இவ்வளவுதான். ஆடி, எங்கள் ஊரில் சொல்லுவாங்க தமிழ்நாடு, ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, ஆறடி நிலமே சொந்தமடான்னு அவங்க பாடுவாங்க. அவன் பாடுறான், அவனுக்கு தெரிஞ்சது அதுதான், இவ்வளவுதான், அப்படி தான் இருக்குது. அப்படிங்கிற நிலையில் இவர் பரலோக ராஜ்யம் அல்லது நித்திய ஜீவனை பற்றி சொன்ன உடனே பேதுருக்கு ரொம்ப சந்தோஷம். வேற ஒரு இடத்துலையும் கிடைக்காது, இது உமட்ட மட்டும் தான் கிடைக்கும். எங்கே போகிற, இங்கே கிடைச்சா ஓடிடலாமா இருந்து, கிடைக்காதுல்ல, எல்லாம் சுற்றிட்டு தான் இங்கே வந்திருக்கோம். ஓகே, இன்னும் போக மாட்டோம், உம்ம கூடவே இருக்க போகிறோன்னு சொல்கிறாரு. அல்ல இல்லையா? ஆக நித்திய ஜீவன் வரை நிலைநிற்கிற போஜனத்தை பற்றி தான் நம்ம கொஞ்சம் பார்க்க போறோம். சரிதானுங்களா? தேவன் நமக்கு உதவி செய்யணும். மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 36-37 வசனங்கள் வாசிக்கும் போது, மனுஷன் லோகம் முழுவதும் நேடியாலும் தன்னுடைய ஜீவனே, தன்னுடைய ஆத்மாவை, லோகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா, ஜீவனை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு என்ன லாபம்? മനുഷ്യൻ തൻ ജീവൻ അല്ലെങ്കിൽ ആത്മാവുക്ക് ഈടായിട്ട് എന്ത് മറുവില കൊടുക്കും? അല്ലേ? വചനം ശരിയല്ലേ? മനസ്സിലാക്കിയാൽ മതി. உலகம் முழுசும் பணம் பார்த்தாச்சு, படிப்பை பார்த்தாச்சு, பதவியை பார்த்தாச்சு, பட்டம் வாங்கியாச்சு, கூடா கோபுரம் கட்டியாச்சு, எல்லாமே பார்த்தாச்சுங்க. எல்லாம் பார்த்துட்டு தன் ஆத்மான்னு ஒன்று இருக்குன்னு அவனுக்கு தெரியும். அதில் அதை பற்றி அவனுக்கு சிந்தை இல்லாமல் அவன் போனால் என்ன கிடைக்கும்? ஒரு பெரிய கல்லறை கட்டுவானுங்க, 6க்கு 2 அவங்க ஊரில் ஒரு கல்லறை. அதுக்கு மேலே எந்த ரீத்தோ புஷ்ப சக்கரமோ അല്ലെങ്കിൽ வளர் விளையோன்னு சொல்லுவாங்க தமிழில், இப்படி ஒன்று வைப்பாங்க. இவ்வளோ தானே கிடச்சிது. அப்புறம் என்ன செய்வீங்க? அது விண்ணக வாழ்வின் 5ஆம் ஆண்டுன்னு நோட்டீஸ் எட்டுவீங்களா? தமிழில் அப்படி புரியுதா உங்களுக்கு? விண்ணக வாழ்வின் 5ஆம் ஆண்டு. அவர் அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொன்னார், 5 வருஷமாக நான் பரலோகத்தில் இருக்கிறேன். அதனால தான் இவங்க விண்ணக வாழ்வின், இவனுக்கு விண்ணகமும் தெரியாது, விண்ணக தேவனையும் தெரியாது, இப்போ நித்திய ஜீவனுக்கு போகிற போஜனமும் தெரியாது. அவருக்கு எப்படியோ உருண்டு போட்டு இங்கேயே செத்து போயிருப்பார். பிள்ளை எல்லாம் எழுதி ஒட்டியிருக்காங்க ஒரு ரோட்டில் எல்லாம், விண்ணக வாழ்வின் 5ஆம் ஆண்டு. இவர் எந்த விண்ணகத்துக்கு போனார்? விண்ணகத்துக்கு பரலே ஆண்டவர் மட்டும்தான் போனார், மற்றவங்கெல்லாம் பரதீஸ்வரர் தான் போகிறாங்க. அல்ல இல்லையும் மனசில் எனக்கு வசனம் எல்லாம் பறந்து வந்துடும். இப்படியெல்லாம் பிசாசு ஏமாற்றிட்டு, அதை பார்க்குறவன் ஏமாந்துட்டு போனவன் எங்கே போனான்னு தெரியாதுல்ல, அதனால டூப்பு நம்பிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. சரி, இப்போ ஆண்டவர் கேட்குறாரு, எப்பா இதெல்லாம் நீ உண்டாக்கிட்டு ஆத்மா எங்கே ஆத்மான்னு என்னன்னு தெரியாது, அது எங்கே போன்னு தெரியாது, அது எப்படி இருக்குன்னு தெரியாது, நோ ஐடியா, இப்படி வாழ்ந்தா என்னடா பிரயோஜனம்னு கேட்குறா. நீங்கள் லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் 16 நீங்கள் படித்தா ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்கிறார். ஒரு மனுஷன் இருந்தால் அவனுக்கு வயல் நிலையெல்லாம் ரொம்ப செழிப்பாக விளைஞ்சிட்டு நிறைய தேங்காய் மாங்காய். இப்போ உங்கள் ஊர் பக்கம் வேணா மீன் போட் வச்சிருக்கிறான்னா 2 போட்டு நிறைய மாதிரி நிறைய மீன் வந்துட்டுன்னு வைங்க. இது மாதிரி தான் நிறைய வருமானம் வந்துடுச்சு. வந்தோடனே அவன் தனக்குள்ள நினைக்கிறான், ஐயோ இவ்வளவு ரொம்ப வந்தால் சேர்த்து வைக்கிறதுக்கு ஃப்ரீசரும் இல்லை, சேர்த்து வைக்கிறதுக்கு அந்த மாதிரிப்பட்ட கோடவுன் சொல்லுவாங்க, சேர்த்து வைக்கிறக்கூடிய இடம் ஒன்றும் கிடையாது, என்ன செய்யறது? ஆனாலும் சொல்கிறேன், ஒன்றையும் விட மாட்டேன், நான் என்னுடைய கோடவுன்ஸ் 10,000 சொல்லுவோம் எங்கள் ஊரில், அந்த மாதிரி அதை சேஃப் கார்டு பண்ணி வைக்கக்கூடிய அந்த விஷயங்கள் அதெல்லாம் பெருசாக்கிடுவேன், எல்லாம் இடித்து பெருசாக கட்டி எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு தனக்கிட்ட பேசுகிறவானா, ஆத்மாவே திரளான நாட்களுக்கு வேண்டிய காரியங்களை உனக்காய் நான் சூழ்ச்சிச்சு வச்சிரு, அனவதி வஸ்துக்கள் ഒക്കെ നിനക്കായി സൂക്ഷിച്ച് വെച്ചിട്ടുണ്ട്, തിന്നുക കുടിക്കുക ആഘോഷിക്കുക എന്ന് പറഞ്ഞിട്ട് അങ്ങനെ ഇരുന്നു അല്ലേ? തിന്നടാ குடிடா கொண்டாடுறான்னு சொல்லிட்டு இருந்தா ஆண்டவர் கேட்டிருந்தார். அவர் சொன்னார், அட மதிகட்டவனே, மதிகேடா, അവിടെ മലയാളത്തിൽ മൂടാ അല്ലേ അവിടെ ഇരിക്കുന്ന വാക്ക് അങ്ങനെയാണ്, തമിഴിലെ മതികേടനെ, ഇന്ന് രാത്രി നീ അവിടെ ഉറങ്ങാൻ ചെല്ലുന്നല്ലേ, കാലയിലെ അവിടെ വിളിച്ച് വന്നാലേ ഉണ്ട്, അല്ലല്ലയാ, വിളിച്ച് വന്നാലടാ ഉണ്ട്, மூக்கு உறக்கத்திலே போயிட்டா முடிச்சு போச்சு, கண்ணை ஒரே அடியாக மூடிட்டா முடிச்சு போச்சு. இப்படி எல்லாம் சேர்த்து வச்சுட்டு நிறைய மதிகேட மாதிரி இருக்கிறான். மதிகேடம் தான் ஆண்டவர் சொல்கிறேன், நான் சொல்லலை, அவர் சொன்னதான் இல்லை, நம்ம திருத்தப்படாதில்ல, நிறைய மதிகேட மாதிரி இருக்கிறான். எப்போ ஆத்மாவை பற்றி அறிவும் கிடையாது அப்படின்னு ஆண்டவர் திட்டுறதை பார்க்குறோம். ஒரு ஐடியா கிடைச்சா அப்படியே பரிசங்க யாரு? அப்போ அந்த எலும்பு இது, ஆமாம், இந்த சதையும் அஸ்தியும் உள்ள எலும்பும் சதையுமான உடலை விட ஆத்மான்னு ஒன்று இருக்கா? சிந்திக்கணும்ல. எஸ், அதான் ரொம்ப முக்கியமான போஜனத்து, நம்ம நித்திய ஜீவனுக்குரிய போஜனத்தினுடைய 1ஆம் பாடம், அதனுடைய அடிப்படை இங்கே தான் ஆரம்பிக்கணும். ஆத்மான்னு ஒன்று இருக்கு. உல்பத்தி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் தானே தமிழில் தேவன் மனுஷனை பூமியின் மண்ணினால் பொடி கொண்டு சிருஷ்டிச்சு அவன் ஆசையிலே ஜீவ சுவாசம் ஊதினார், அவன் ஜீவ ஆத்மா ஆனான், ஜீவன் உள்ளவனாய் தீர்ந்தான், അല്ലെങ്കിൽ
ஜீவாத்மாவானான். ஆவி, ஆத்மா, சரீரம்னு 3 விஷயம் இருக்குது. அதான் அதில் இருக்க வேர்டு. ஆவி, ஆத்மா, சரீரம். புரியுதுல நான் சொல்கிறது? இந்த ஆவிக்கு பேர் தான் உயிர், பிராணன் എന്നൊക്കെ പറയുന്നു. பிரெத் ஆஃப் லைஃப் என்று இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதான் அந்த ஓடிட்டு இருக்க மூச்சு. தேவன் தன் மூச்சு காட்டும் நாசியில் ஊதித்தார். அது ஓடிட்டு இருக்க வரை உயிரோடு இருப்போம். அது ஸ்டாப் ஆகிட்டுனா ஸ்டாப் ஆயிரும். சரிதானே? சரி. இப்போ யோபு 34 அதிகாரத்தில் வரும்போது சகல மாம்ச தேகனுடைய ஆவியும் அவனுடைய ஆத்மாவும் தேவனுடைய கையில் இருக்கிறது. இந்த ஆவி, இந்த உயிர் யாருக்கு கையில் இருக்குதான்? தேவனுடைய கையில். யாருக்கு கையில் இருக்கு? அது மருத்துவர்களின் கையில் கிடையாது. அவன் சொல்லுவான், 1 லட்சம் கட்டி வை, 10 லட்சம் கட்டி வைம்பா, அப்புறம் பார்சல் பண்ணி வண்டியில் ஏற்றி விட்டுருவான். ஃப்ரண்ட் லோடு இன்னு, பேக் லோடு அவுட்டு. ஆமாம், ஏற்றி விட்டுருவான். லட்சத்தை கட்டி வைக்க சொல்லுவான். ஏன்னா கேட்டால் சொல்லுவான், நாங்கள் ட்ரீட் பண்ணுறோம், கடவுள் தான் சுகமாக்குறாரு. எழுதி போட்டிருக்காங்க ஹாஸ்பிட்டல்ஸில், வீக் ட்ரீட் ஹீ கியூர்ஸ். ஓகே அப்படின்னு சொல்கிறேன். മനസ്സിലാക്കുന്നില്ല നിങ്ങൾക്ക്? ഇതാണ് കാര്യം. അതുകൊണ്ട് ഈ ജീവൻ அல்லது പ്രാണൻ, ഓക്കെ, പ്രാണനാണ് ഉയിർ. ഉയിർ എന്ന് പറയുന്നത് யார்கிட்ட இருக்குது? ஆமாம், நான் மேகமாக போகிறேன். அது தேவனுடைய கையில் இருக்கு. தேவன் தம்முடைய முகத்தை மனுஷனுக்கு விரோதமாய் திருப்பினால், அது யோபு 34:15 அதுதான். ஓகே, தேவன் தம்முடைய முகத்தை மனுஷனுக்கு விரோதமாய் திருப்பினால் தாவன் அவனுக்குள் வைத்திருக்கிற ஆவியை என்ன செய்வாராம்? இழுத்துக்கொள்வார். ஓகே, வாங்கி போடுவார். விஷயம் மனசுலாம் சரி, சில வசனங்கள் சில வேலை தப்பிடும். ஓகே, அப்போ அவர் நினைச்சார்னா, எனக்கு 18 வயசு தான் ஆகுது, நான் ഇപ്പോൾ മരിക്കുന്നില്ല എന്ന് ആരെങ്കിലും പറയുവാൻ കഴിയുമോ? പറയുന്നില്ലല്ലോ. എനിക്ക് ഒന്നും അസുഖം ഒന്നും ഇല്ലല്ലോ. പ്രഷർ, ഷുഗർ எல்லாம், கார், வண்டி எல்லாம் நல்லா நார்மலாக இருக்குது. ஸோ அதனால் இப்போ எனக்கு சாக மாட்டேன்னு அவர் சொல்ல முடியாது. இல்லைன்னா ஊர்க்காட்டு ஜோசிகாரன் சொல்லியிருக்கான், ஜாதகத்தில் 85 90 எழுதியிருக்கு, அதனால் இப்போ சாக மாட்டேன்னு சொன்னால் இதெல்லாம் நடக்காது. சரிதானுங்களா? நமக்கு இப்படியெல்லாம் சொல்லிட்டு போகிறாங்கல்ல, எங்கெங்கேயோ போயிட்டுருக்கான், அவங்களுக்கு தெரியும். அதனால் இது நடக்காது. எந்த வயசில் இந்த உயிரை எடுப்பாருன்னு நமக்கு தெரியாதுல்ல. அவர் தந்தாதானே உண்டு. அதானே எல்லாம் கடைசி கட்டத்தில் வந்து தெய்வமேன்னு வந்து விழுறோம். பரவாயில்ல, தெய்வமேன்னு வந்து விழுந்து தான் வாங்கிட்டே வந்திருக்கோம் இல்லை? ஓகே, அதனால தான் நீங்களும் வந்தீங்க, இல்லைன்னா வரமாட்டீங்க இல்லை? ஓகே, அப்போ தேவன் அவருடைய கையில் உயிர் இருக்குது. அவர் எப்போ எடுப்பாருன்னு தெரியாது. அதனால் அந்த தேவனுக்கு பயப்படணுமா வேண்டாமா? இந்த உயிரை தம்முடைய கருது. தானியல்ல 9ஆம் அதிகாரம் ஒரு வசனம் வரும். ராஜாவாகிய பெல்சார் பற்றி தானியல் சொல்கிறான், உம்முடைய சுவாசத்தை தன்னுடைய கையில் வைத்திருக்கிற தேவனை நீர் மதியாமல் போனீர். எப்படிங்க? என்னது? வேற எதெல்லாம் தெய்வம்னா உண்டாக்கி நீரே உருவாக்கி வச்சு நீரே விளக்க கொளுத்திட்டு இருக்கிறீரு. உம்முடைய உயிரை தம்முடைய கையில் வச்சிருக்காருல, அந்த தெய்வத்தை நீர் மதியாம போனீர், புத்தி கட்டத்தனமாக செஞ்சீர், மெனே தெக்கையில் உபாஷன்லாம் சொல்லி அப்படி உன்னுடைய ராஜ்யத்துக்கு தேவன் என்ன செஞ்சாராம்? மட்டுட்டாராம். அன்று ராத்திரியிலே ராஜாவாகிய பெல்சாத்சார் கொலை செய்யப்பட்டானா? அப்படி தானே அந்த பகுதி போகுது. சரி, இப்போ என்ன புரியுறீங்க? நம்முடைய உயிர் யார் வச்சிருக்கிறது? சர்வ வல்லமை உள்ள தேவன் தம்முடைய கையில் நம்முடைய உயிரை என்ன செஞ்சிருக்கிறார்? அவர் வச்சிருக்கிறார் என்பதை நீங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இப்படி உயிர் அவர் கையில் இருக்குது. அவர் அதை எடுத்துடுறார். இந்த ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு திரும்பி போயிடும். அது வந்து நீங்கள் வந்து ஆண்டவர் சிலுவையில் தொங்கும்போது, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி என்னாச்சு? அவர் தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்கிற காரியத்தை நாம் பார்க்குறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், நம்முடைய உயிர் தேவனுடைய கையில் இருக்கிறது. அவர் நினைச்சார்னா எப்போ வேணாலும் எடுத்துடலாம். ஹல்லேலூயா. சரி, இப்படி அது வந்து தானியல் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனமா அப்படி இருக்குது. 3ஆம் வசனத்தில் தான் நீங்கள் உள்ள வாசித்து போனால் தெரியும். உம்முடைய கையில் வந்து தம்முடைய கையில் உம்முடைய ஜீவனை வச்சிருக்கிற தேவனை நீர் மதியாமல் போனீர். அல்லேலூயா. எல்லாம் மதியாமல் போகிற அது வந்து ஆமாம் போய் இந்த கண்ணு காணாமல் காது கேட்காம மூக்கு முகராமல் இருக்குல்ல, அதெல்லாம் புகழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு அங்கே இருக்குது. ஓகே, சில நம்பர் தட்டிடும். சரி, இப்போ என்ன புரிஞ்சுங்க? இந்த உயிர் யார்கிட்ட இருக்கு? சர்வ வல்லமையுள்ள தேவன்கிட்ட இருக்குது. அவர் நினச்சா எடுத்துருவார், இல்லைன்னா வைப்பார். அது அவருக்கு இஷ்டம். அப்போ அவருக்கு சித்தம் செய்யணுமா வேண்டாமா? அவருக்கு பயப்படணுமா வேண்டாமா? அவரை ஆராதிக்கணுமா வேண்டாமா? வேணாம்ல. எல்லாம் நீங்கள் செய்யுங்க, அப்போ நல்லா இருக்கும். ஓகே. அண்ட் செகண்ட்லி, சரி, எப்படி இருந்தாலும் ஒரு நாள் உயிரை எடுத்துடுறார். அது என்ன எதுக்குன்னு பின்னால் பார்க்குறோம். 2வது ஒரு பகுதி இருக்குது, அது சரீரம். என்னது? மாம்ச சரீரம். நீ பொடியை மண்ணிலிருந்து எடுத்த சரீரம் இருக்கிறது. படைத்த போது தேவ சாயலிலே படைக்கப்பட்டது. தட் மீன்ஸ் தேவ சாயல். தெய்வ சாயல் என்று சொன்னால் தேவன், அதாவது இன் இங்கிலீஷ் இமேஜ் அண்ட் லைக்னஸ். அவர் எப்படி இருக்கிறாரோ ஏறக்குறைய அதே தன்மை, இமேஜ் அண்ட் லைக்னஸ், அவரை போல, தெய்வத்தை போல அவர் படைச்சார் அப்படின்னு படிக்கிறோம். தெய்வம் எப்படி இருக்கார் தெரியுமா? அது வந்து 1 தீமோத்தேயு 6:16 ஒருவராய் அமர்த்தியதை உள்ளவன் அல்லே.
சாவாம உள்ளவரே அப்படின்னு எழுதியிருக்கு. அப்ப தெய்வத்துக்கு என்ன கிடையாது? சாவு கிடையாது. அப்போ தெய்வ சாயல்ல படைக்கப்பட்ட ஆதாம் ஏவாளுக்கு என்ன கிடையாது? சாவு கிடையாதுல்ல, சரிதானே? அப்படிதான் பார்க்கணும். அண்ட் சங்கீதம் 104:2 ஒளியை வஸ்திரமாக தரித்து அவர் அணிந்திருக்கிறார், தேவன் அணிந்திருக்கிறார்னு பார்க்கிறோம். சங்கீதம் 16:11 நோ சங்கீதம் 8:5 சங்கீதம் 8:5 தானே, அவரை மனுஷனை தெய்வத்தை கால் அல்ப மாத்திரம் தாழ்த்தி தேஜஸும் பகுமானமும் கொண்டு அவனை அணிச்சிருக்கணும். தேவ தூதர்களும் சற்று சரியவனாக்கினீர், அதாவது மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிச்சு விட்டினீர் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. அப்ப தேவன் மனிதனை படைக்கிற போது தேவ தூதர்களை விட தேவ தூதன்மாரை காட்டிலும் கொஞ்சம் சின்னதா படைச்சு சரியவனாக்கி மகிமை கனம் எல்லாம் அவனுக்கு கொடுத்து, மகிமைன்னா க்ளோரி, பிரகாசம், ஒளி வஸ்திரம், பிரகாசம், தேஜஸ், பிரபா அல்லே மனசிலே அந்த ஆதமாவா அங்கனையான இருந்தது. சட்டை போடாம இருக்கல, தேவன் சட்டை போட்டிருக்கிறார், நம்முடைய பிள்ளைகளுக்கு சட்டை கொடுத்தார், சரிதானே? அது என்ன சட்டை? ஒளி உடை ஆகிய சட்டை. அண்ட் மூணாவது அது சங்கீதம் 16:11 உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பம் உண்டு, சந்தோஷ பூர்ணதையும் பிரமோதங்களும் അങ്ങനെയാണോ? ஆவஜனമാണ്. அப்ப தேவன் சொல்றது பூரண சந்தோஷம். என்னது? அங்க சங்கடம் கிடையாது. அப்போ அதே சாயல்ல படைச்சதுனால ஆதாம் ஏவாளுக்கு அலறதுன்னா என்னன்னு தெரியாது. எப்படிங்களா? எப்படி அவங்க அழுக தெரியாது. நெஞ்சிலோ கரைச்சலோ, கரைஞ்சிட்டுண்டோ എന്ന് ചോദിച്ചാൽ കരച്ചലോ அது எந்த നിങ്ങൾക്ക് അറിയില്ലല്ലോ, അല്ലല്ലോ. നെഞ്ചിൽ അടിച്ചിട്ടുണ്ടോ? അല്ല, അതൊന്നും எனக்கு അറിയില്ല. அப்படி சந்தோஷமா இருந்தாங்க. இப்போ மனசிலாயிட்டல. அண்ட் தென் அது மத்தேயு 5:48 பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல നിങ്ങളും സൽക്കുണ പൂരണന്മാരായി ഇരിക്കുവിൻ അല്ലേ? அப்போ தெய்வம் എന്ന് പറയുന്നത് பூரண சர்க்குணராக இருக்கிறார். அப்போ ஆதாம் ஏவாள் அப்படித்தானே இங்கே படைச்சிருக்கணும். அப்புறம் பேர் தானே பிள்ளை இருக்கும். சரி, ஓகே, சர்க்குண பூர்ணனா இருந்தான். அண்ட் ஃபைனலி அண்ட் உல்பத்தி 3:8 சொல்றது, பகலின் குளிர்ச்சியான தனுத்த சமய வேளையிலே தேவனாகிய கர்த்தர் அங்க வந்து பேசி உலாவிட்டு போனார், சரிதானா? அது எந்த அர்த்தம்? தெய்வீக ஐக்கியதா அல்லே, தெய்வீக உறவில் இருந்தாங்க. என்னெல்லாம் பார்த்தீங்க? சாவாமை, ஒளிவுடை, அப்புறம் பூரண சந்தோஷம், மகிழ்ச்சி நிலை, பூரண சர்க்கணம், தெய்வீக ஐக்கியதை. இப்படி தான் மனுஷன் இருந்தான் முதல்ல. அப்புறம் என்ன பண்ணிட்டாரு? கர்த்தர் தோட்டத்து நடுவில் ஒரு விருட்சத்தை வச்சு നന്മ തിന്മ അറിയത്തക്ക വൃക്ഷം, നന്മ തിന്മേന്റെ വൃക്ഷമാണ്. ഇപ്പൊ നന്മയാണ് ഇവിടെ ഇരിക്കുന്നത്, തിന്മ ഇല്ലല്ലോ. അതുകൊണ്ട് അവിടെ പുറത്ത് ഒരു പൈശാശം ഉണ്ട്. അത് വേറെ வரலாறு ஹிஸ்டரி ஆக்கும். அவன் என்னால் ஏதாவது ப்ராப்ளம், தின்மையாக சாகச்சரியம் வந்தாலே அதை கைகாரியம் செய்வான் வேண்டி, அதை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்காக வேண்டி உங்களுக்காக அந்த இது வச்சிருக்கு. நான் சொல்லும்போது நீ சாப்பிடணும். அப்படிதான் ஹீப்ரூவில் இருக்கும், ஒரிஜினல் டெக்ஸ்டில். நான் சொல்லும்போது சாப்பிடணும். ஃப்ரம் ஹிம், வெளியே தான் இருக்கிறான், அவன் சொல்லி சாப்பிட்றாத, அப்புறம் தீமையெல்லாம் வந்துடும். இப்போ தான் தீமை இல்லைல்ல, அதனால நன்மை இருக்குது. அதான் அதுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக போயிட்டே இருக்கும். நன்மை தீமை, இப்போ நன்மை மட்டும்தான்ப்பா இருக்குது, அது வந்தால் பார்க்கலாம். நீ சாப்பிட்டியானா தீமை வந்துடும், அதை ஹேண்டில் பண்ணுவோம், அதனால செய்யாதங்கிறார். இப்போ பிசாசு அதனால சாகவே சாவாய், அதுக்கு ஒவ்வொன்றுக்கு அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டார். 2:17 உல்பத்தி 2:17 சாகவே சாவாய். இப்போ பிசாசு வர்றான், அது வந்து ஆதியாகமம் 3:4 உல்பத்தி 3:4 பிசாசு சொல்கிறான், நீ சாகவே சாவதில்லை சொன்னானா? அங்கே இருக்கிறதாப்பா சொல்லிருக்கேன். அல்ல இல்லையா, எனக்கு வசனம் எல்லாம் அப்படி போயிடும், வசனம் தான் வந்துகிட்டே இருக்கும். சொன்னார்ல வசனத்தில் குளிக்கணும் அவனு, அதான் பரிசுத்தர் வசனத்தில் குளிப்பாடுறாரு. இல்லை இல்லையா? எஸ், ஓகே. இப்போ என்னாச்சு? அப்போ நீ சாகவே சாவதில்லைன்னு சொல்லிட்டோம். நீங்கள் எல்லாம் தெய்வம் பாப்பாரிடும். எப்போ அவர் தேவ சாயலில் நாங்களே சாவாமல் இறக்குற அவர் மாதிரி தான் இருக்கோம். நீ பழுகி பெருகி பூமி எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம் சொல்லியிருக்காரு. இதுக்கு மேலே என்ன தேவை? அது அவனுக்கு கொணும், அவனுக்கு அப்படி தான் ஒரு ப்ராப்ளம் இருந்தது, அது இன்னொரு இஷ்யூ போட்டு. இப்போ இந்த பிசாசு என்ன செய்யணும்? நல்லா தானே இருக்காரு, பகலின் குளிர்ச்சியான வேளையில் தேவனாகிய கர்த்தர் அங்கே வருவார்ல, அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமா இல்லையா? நீர் இப்படி தான் சொல்கிறீரு, இங்கே ஒரு பிசாசு இருந்து குடஞ்சிக்கிட்டே இருக்குது, എന്താണ് എതിരായിട്ട് അങ്ങനെ ഒക്കെ സംസാരിക്കുകയാണ്, പോസ്റ്റ് സംസാരിക്കുകയാണ്, എന്തൊക്കെയോ സംസാരിക്കുന്നു. ഞാൻ சொல்லி கொடுத்துருக்கணுமா வேண்டாமா? சொல்லி கொடுக்கல, அதுதான் ப்ராப்ளம். பழம் சாப்பிட்டது பெருசாக சின்னதாக இல்லைங்கிறது இல்லை. ஒருத்தன் எல்லாத்தையும் உண்டாக்கி ஆசீர்வச்சு மக்களே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போனான்ல, அவர் வருவார்ல, ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம் இல்லை, அதுதான் பெரிய தப்பு. ஆண்டவர் வந்துட்டு போகிறார், அவருக்கு வேலையும் இல்லை சொல்லியும் இல்லை, நமக்கு பேய்க்கு பின்னால் போ, அவன் யாருன்னு தெரியாது, அன்னோன் பர்சன், எவன் எங்கேருந்து வந்தான், அன்னோன் அட்ரஸ்லெஸ், அவன் பின்னால் போய் சாப்பிட்டாங்க. என்ன நடந்துன்னா, அவங்க உடுத்திருந்த அந்த வெள்ளை உடனே போயிடுச்சு, அந்த பிரகாசம் பிரபா நஷ்டப்பட்டு എന്നുള്ളതാണ് ആദ്യത്തെ കാര്യം. പിന്നീടാണ് ഉൽപ്പത്തി 3:16-19 വായിക്കുമ്പോൾ ஏவாள்கிட்ட சொல்லுகிறார், நீ கர்ப்பவதியாக இருக்கும்போது வேதனையை பெருக பண்ணுவேன். ஏன் தெரியுமா? நீ ஏன் சித்தம் செய்யலை, சாத்தான் சித்தம் செஞ்சுட்ட, இனி உனக்கு பிள்ளைகள் ஒன்னோட மோசமாக இருக்கும்.
இல்லை எல்லாம் கெடுத்தாச்சுல்ல, நீ துன்மார்க்க சந்ததியாய் பெற்று போட்டுருவான்னு சொல்லிட்டார். இன்னைக்கு உலகம் முழுசும் துன்மார்க்கருக்குள்ள கிடக்கிறது. வசனம் அப்படிதான் சொல்லுது, உலகம் முழுவதும் துன்மார்க்கருக்குள் கிடக்கிறது, நீதிமான் ஒருவரும் இல்லை. இந்த துன்மார்க்கம் எல்லாம் எங்கிருந்து வந்தாங்க தெரியுமா? ஆதாம் ஏவாள் பெற்று போட்டதுதான். அல்ல இல்லையா? சொல்லிட்டார்ல இப்படிதான் இருக்கும்னு. அப்படி அதனால நீ வேதனை பெருக பெருக வேதனை. ஆண்டவர் சொல்வார், நீ உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் சொல்லிட்டார். எல்லாம் நேரம் அவ்வளவுதான், மனசுல போதும். ரைட். அண்ட் அப்புறம் சொல்லிட்டார், பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். ஆதாமிட்ட இதாண்டா எல்லாம் கெடுத்து போட்ட. ஆமா, உன் நிமித்தம், பிகாஸ் ஆஃப் யூ இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும். அல்லே, பூமி சாபமா மாறும், அது பலன் கொடுக்காது, குறுக்கு முள்ளு முளைப்பிக்கும், செடியை நட்டா பூச்சி வெட்டிட்டு போயிடும், வாழை நட்டா காத்துல அடிச்சு விழுந்து கிடக்கும். நீ உயிரோடு இருக்க நாள் அளவும் வருத்தத்தோடு தான் வாழ, கஷ்டத்தையோடு தானே ஜீவிக்கணும். அவசானமாட்டு நீ பொடியாகணும், பொடியிலேக்கு திரிகை சேரும். அல்லே, மண்ணா இருக்கிறாய், மண்ணிலே திரும்பி. இன்னும் வரை இதுதானங்க நடக்குது. வேறு ஏதாவது நடக்குதா? நீங்கள் பெயிண்ட் அடிச்சுட்டோன்னு என்ன, லைட்டை போட்டுட்டோன்னு என்ன, நான் வந்தால் எல்லாம் மாறிடும்னு ஒவ்வொருத்தையும் இப்போ தலைவன்மார் போய் சொல்லிட்டோன்னு என்ன, எல்லாம் இவ்வளவுதான். ஓகே, இப்போ புரிஞ்சல? அப்போ ஒரு சபிக்கப்பட்ட உலகத்தில், சபிக்கப்பட்ட ஒரு சரீரத்தில் இப்போ வாழ்ந்துட்டுருக்கேன். இதுதான் இந்த சரீரத்துக்கு நிலைமை. சரிதானே? இந்த சரீரத்துக்கு நிலைமை என்னது? அவ்வளோதான். ஓகே, கொஞ்சம் கூட சமயம் எடுக்கும். அது மதியோ நான் അങ്ങനെയാണോ? അതെ, അപ്പൊ കൊഞ്ചം മെതുവായി പേസുகிறேன். ഓക്കെ ഓക്കെ, അതൊരു പ്രശ്നം தான். அതാണ് പറഞ്ഞല്ലോ தமிழ்நாட்டில் போகிற வேகம். இப்போ இதுவரை உள்ளது ஒரு பிரிஞ்சுதா? எல்லாம் வசனம் தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இது எல்லாரும் பசங்க வேறு பேச மாட்டாங்க. எல்லாரும் பேசுகிற செய்யுதுன்னா சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மனசாயிரும். இதெல்லாம் புதுசாக தான் இருக்கும். அதுதான் பிரச்சனை. சரி, இப்போ என்ன ஆச்சு? சரீரம் உயிரை எடுத்துடுறாரு ஒரு நாள், சரீரம் மண்ணுக்கு போகுது. இது ஐடியா ஓரளவு பேக்கர். இதுக்கு பின்னணியை தான் நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ என்ன ஆச்சுன்னா, மூணாவது இந்த ரெண்டும் போச்சு. சரீரத்தை நீ மண்ணிலேருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணுக்கு வச்சாச்சு. இந்த சரீரம், அதாவது ஒரு நீங்கள் 2 கொரிந்தியர் 4:16 சொல்லுகிறது, ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, അതുകൊണ്ട് ഞങ്ങൾ ധൈര്യപ്പെടാതെ ഞങ്ങൾ പുറമേ ഉള്ളവൻ ക്ഷയിച്ചു പോകുന്നു, അകമേ ഉള്ളവൻ നാൾക്ക് നാൾ പുതുക്കം പ്രാപിക്കുന്നു. வெளியே புறம்பான மனுஷன் அழிந்து கொண்டு வருகிறான், உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள். அப்போ ஒரு மனுஷனுக்குள்ளே 2 பேர் இருக்கான்ல. புறம்பான மனுஷன்னா அந்த தலை முதல் கால் வரையத்திற்குடைய எலும்பும் சதைமான இந்த சரீரத்தை சொல்லுது. அது அழிஞ்சிட்டு வருது. அவங்களுக்கு ஒரு 30-35 வயசு வரை நாம் வளர்ந்து கொண்டே வருவோம். எப்படி? குழந்தையா பிறந்து அப்படி தானே, குழந்தையா பிறந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலர்ஃபுல் அப்படி ஆகி அப்புறம் கலர்லெஸ் மருந்துலாம் நினைக்கிறேன். அப்படியே மங்கி பார்வை குறையும், தோலில் சுருக்கம் விழும், பசி குறையும், பலவீனங்கள் பலது உண்டாகும். அப்படியே உண்டாகி ஒரு எலும்பு சட்டம் மாதிரி மாறும். எல்லாம் அஸ்தி, ஆமாம், சட்டமானோ അങ്ങനെ மாறும். யாருக்கும் வேண்டாம், ஒதுக்கி போட்டிருக்கு. எல்லாருக்கும் சீக்கிரம் போனால் நமக்கு வேலைகளுக்கு போகலாமே அப்படிலாம் காத்திருக்காங்க. நான் சொல்கிற புரியுதில்ல? இப்படி தானே. அப்புறம் ஒரு நாள் அவசானிச்சு எடுத்து கொண்டு போய் குளித்து മൂടുന്നു. ചിലർ കത്തിച്ച് കളഞ്ഞങ്ങടെ ചാമ്പല കൊണ്ട് ഏതോ വെള്ളത്തിലൊക്കെ എങ്ങനെ ആയാലും ഇതിൻ്റെ കാര്യം എങ്ങനെ തന്നെ അല്ലേ? മനസ്സിലായതല്ലേ? ശരി. ഇപ്പോൾ ഉയർവും പോச்சு, ഉടലും പോச்சு, ഇനി மீதி ஒன்று இருக்குது. എന്താണ്? അഹമേ ഉള്ളവൻ അല്ലല്ലയോ? അതാ 2 കൊരിന്ത്യർ 4:16. അഹമേ ഉള്ളവൻ എന്ന് പറയുന്ന, ആത്മാവെന്ന് പറയുന്ന ഒരു കാര്യം അകത്തുണ്ട് എന്നുള്ളതാണ്. ഇതേക്കുറിച്ചാണ് യേശു പറഞ്ഞത്, എടോ ഈ ലോകം മുഴുവനും ഇങ്ങനെ കെട്ടിക്കൂട്ടിയാലും இந்த ஆத்மா கஷ்டப்படுதுன்னா உனக்கு என்னடா பிரயோஜனம்? இப்போ புரியுதா உங்களுக்கு? சரி, இந்த ஆத்மான்னு ஒன்று இருக்கு, அதுக்கு பேர் உள்ளான மனுஷன் அழகான வார்த்தை போட்டிருக்கு. நீங்கள் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் இதில் நீங்கள் வந்தீங்கன்னா, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வந்தால் 7ஆம் வசனம் என்ன சொல்ல தெரியுமா? முதல்ல 4ஆம் வசனத்தை பார்ப்போமா? நான் ரொம்ப டீட்டெயில்டாக பேசுவேன். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். சரிதானே? கூடாரம்னா என்னது? உங்கள் இந்த சரீரத்தை தான் கூடாரம்னு சொல்லியிருக்கு. இதில் பாரம் சுமைக்கிறோம். 7ஆம் வசனத்தில் இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாக இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாக இருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இத்தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் കുടിയിരിക്കവും. അതെ, 2 കൊരിന്ത്യർ 5 ആദ്യത്തെ വചനം 4ആണ്. ഇപ്പോൾ ഞാൻ വായിക്കുന്നത് 7ആണ്, പിന്നീട് 8ആണ്. நாம் தைரியமாகவே இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய்
விரும்புகிறோம். புரிஞ்சுதா உங்களுக்கு? மலையாளிகள் നിങ്ങളുടെ വചനങ്ങൾ വചനം വായിച്ചാൽ മതി, വചനം തന്നല്ലോ. എന്നാൽ 10ാം വചനത്തിൽ ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலன் அடையும்படி கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாய் நிற்க வேண்டும். இப்போ உள்ள ஒரு ஆள் இருக்கு, ஆத்மா இருக்கு. இது இதுக்கு வெளியே போக ஒரு நாள் போகிறது. இந்த தேகத்தை விட்டு தைரியமாக போகிறோம். அது என்ன தைரியமாக போகிறோம்? சாவு நாளில் போகிறோம். அது என்ன பிரச்சனை? அவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டீங்க. எவன் சாவுறதுக்கு சந்தோஷப்படுறான்? எவன் சந்தோஷமாக சாப்பிட்றான்? அம்மா சாவுன்னு நினைச்சாலே எல்லாருக்கும் பயம்தான். அது வரைக்கும் நல்ல கை காலெல்லாம் முறுக்குவான். சாவை நெருங்கிட்டு அவர் படபடப்புதான் இல்லை? ஆத்துமாவுக்கு தெரியுது நீ சிக்கலான ஆளு, நீ போகிற இடம் இதுவரை கண்ணை மூடுறது வரை நடக்கிறது வேறு, கண்ணை மூடின பிறகு நடக்கிறது இன்னொன்று. இப்போ புரியுதா நான் சொல்கிறது? அதனால படபடம். இங்கே சொல்லியிருக்கு எங்களுக்கு ஒன்றும் அந்த படபடப்பொண்ணும் கிடையாது. எப்படா எங்கேயாவது போகலான்னு இருக்கோம் இல்லை இல்லையா? இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோட கூட இருக்க எங்களுக்கு அதிக ஆசை உண்டுன்னு பிலிப்பியர் நிருபத்தில். ஏன்னா நாங்கள் இங்கே இருக்க வேலையை அந்த ராஜ்யத்தை தெரிஞ்சோம், அந்த ராஜாவை தெரிஞ்சோம், அந்த ஆவி அடைஞ்சோம், அந்த சத்தியத்தில் நடக்கிறதுனால எங்களுக்கு என்ன திருடா பயம்? உனக்கு தான் பயம். விட்டுற மாட்டீங்களா எங்களேன்னு இருக்கு, எப்படா போயிடலாம் இருக்கு. இப்போ புரியுதா? ஸோ அப்போ இதுதான் சொல்கிறார், நாங்கள் தைரியமாகவே இருந்து சாவு வந்தால் தைரியமாக போயிடும். நம்ம மாதிரி ஒரு ஊரில் ஒரு ஆள் இறந்து போனால் 3 நாள் லைட்டு போட்டோன்னா உறங்க வேண்டியது கிடையாது. ஆமாம், ஊரில் சாவு மணி அடித்தா கடை குடுக்குன்னு மனசு அடிக்குது, ஆளுகளுக்கு அடிக்கும். நமக்கு ஒன்றும் அடி கிடையாது. இல்லையா? நம்ம தான் ரெடியாக இருக்கோம். ஓகே, அப்போ ஆத்மாவில் தகுதி ஆனாதான் இந்த நிலைமைக்கு போக முடியும். அப்போ ஆத்மானு ஒன்று இருக்கு, அது வெளியே போகணும். சரிதானுங்களா? சந்தோஷம், சந்தேகம் இல்லைல்ல? இப்போ புரியுதில்ல உங்களுக்கு? ரோமா லேகனம், ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வந்தா, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ற வேஷம் தெரியாமல் தேவனுக்கு பிரியமும் நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனசு എന്താണത്? മനസ്സ് അല്ലേ? മലയാളത്തിൽ മനസ്സാണോ? ഓക്കെ, ആ മനസ്സ് மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். கண்டோ, முதல்ல என்ன பார்த்தோம்? ஆத்மா, ஜீவன். இப்போ உள்ளான மனுஷன், இப்போ அகமை உள்ளவன். இப்போ என்ன சொல்லுது? மனசு. இதெல்லாம் ஒரே ஆத்மாவை குறிக்கிற வித்தியாசமான வார்த்தை. சரிதானே? ஓகே, இப்போ என்ன செய்யணுமா? உங்கள் மனசு புதுதாகணும். என்னதாவணும்? இங்கே ஒரு காரியம் அந்த 2 கொரிந்தியர் 4:16 சொல்லுது, അതുകൊണ്ട് നിങ്ങൾ അധൈര്യപ്പെടാതെ പുറമെ ഉള്ളവൻ ക്ഷയിച്ചു പോകുന്നല്ലേ, അകമേ ഉള്ളവൻ നാൾക്ക് നാൾ പുതുക്കം പ്രാപിക്കുന്നു. അവിടെ നമ്മൾ മനസ്സിലാക്കേണ്ട ஒரு காரியமுண்டு. இந்த வெளியே இருக்கக்கூடிய எலும்பும் சதைமான சரீரம் அழிஞ்சு கொண்டே வர்றது நம்ம பார்த்துட்டோம்ல. ஒன்று அழிஞ்சிட்டு வருது, ஒன்று மகிமையின் மேல் மகிமை அடையுது. நாளுக்கு நாள் புதுக்கம் பிராபிക്കുന്നു അല്ലേ? അകമേ ഉള്ളവൻ എന്ന് പറയുന്ന ആത്മാവ് நாளுக்கு நாள் புதிதாக்கக்கூடிய தன்மை உடையது. മനസ്സിലാகுதா? ஓகே, இந்த ஆத்மா குறித்து தான் நம்ம கவலைப்படணும். இப்போ புரியுதில்ல? அதனால தான் எப்போதும் நீ முதலாவது மனம் திரும்ப, குணப்படு, ரட்சிக்கப்படுறன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் மற்ற காரியம் பார்க்கலாம். நீ நல்லா சுகமாக இருந்து ரட்சிக்கப்பட ஆத்மாவில் குணப்படாமல் பாதாளத்துக்கு போனீங்கன்னா என்ன பிரயோஜனம்? அதனால் முதலாவது ரட்சிக்கப்படும், முதலாவது மனம் திரும்ப, முதலாவது ஆத்மாவை பாதாள தண்டனைக்கு விடுவித்து காத்துக்களோடு முதலாவது செய். நீ தேவ சித்தம் செய், தேவ பிள்ளை ஆகும். அப்படி ஆகும்போது அவர் உடனே காரியத்தை புறப்படுப்பார். இதுதான் அந்த எங்கள் ஊழியத்தினுடைய வருஷம். அதுதான் வந்த உடனே வந்து மலையில் കയറ്റും എന്ന് പറഞ്ഞാൽ അവൻ മലയിൽ കയറിയിട്ട് എവിടെയോ പോകും. പിന്നീട് യേശുവിടത്തിൽ വരില്ലല്ലോ. മലയിൽ കയറാൻ പറ്റാതല്ലേ ഇവിടെ വന്നത്. പിന്നെ நீ மலையில் அவனை கயற்றி விடாது. நான் அப்படிதான் சொல்லுவேன், மலையில் உடனே ஏற்றி விடப்படாது. நீ மனதில் சொல்லு, அவனை குணப்பட சொல்லு. எல்லாம் ரிச்சுவெல்லாம் வந்த பிறகு அவருக்கு இவனை எங்கே ஏற்றணும், எங்கே இறக்கணும் இல்லையா, எல்லாம் அவருக்கு தெரியும். മനസ്സിലാകുന്നല്ലോ എവിടെയാണ് കയറ്റേണ്ടത്, എവിടെയാണ് താഴോട്ട് തള്ളേണ്ടത് അവന് അറിയാമല്ലോ, അവൻ ചെയ്യും. சரி, அப்போ என்ன ஆச்சு? உள்ளான மனுஷன் ஆத்மா இருக்கு. இந்த ஆத்மாவில் ரட்சிப்புக்காக தான் ஆண்டவர் நம்ம அழைச்சிருக்காரு. ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம். நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுற ஒரு விஷயம், அதுதான் மனசு. அந்த மனசில் ஏற்படக்கூடிய சிந்தை, மனசில் ஏற்படக்கூடிய சிந்தை தான் உள்ளான மனுஷனில், அந்த சிந்தையில் ஏற்படக்கூடிய வளர்ச்சி தான் உள்ளான மனுஷனில் ஏற்படக்கூடிய வளர்ச்சி. அல்லையோ, சரீரத்தில் ரொம்ப வளர்ந்தா பெரிய பெட்டி வாங்குவாங்க. எங்கள் ஊரில் நீளம் வீதியெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க, ஸ்டாண்டர்டாக கிடைக்கும். அது எடுத்துகிட்டு போய் அப்படி தான் பண்ணணும். ஏன்னா பெரிய ஆளுக்கு பெருசு, சின்ன ஆளு சின்ன, அவ்வளோதான். இவ்வளோதான் இங்கே நடக்கும். அதுக்கு மேலே மலர் வழியை நான் சொல்லிட்டேன், ரீத்தோ அது எந்த ஒன்று. சரி, ஆண்டவர் சொல்வார், மரண பரியந்தம் உண்மையாரு ஜீவ கிரீடத்தை உனக்கு அவர் வாடாத கிரீடம், இவன் வாடுற கிரீடம் கொடுக்குறான். 2 புரியுதில்ல உங்களுக்கு? புரிஞ்சா நல்லதுதான். சரி, இப்போ மனசு புதுசாகணும். மனசு என்ன செய்யணும்? சரிதானுங்களா? ஹல்லேலூயா.
வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம்போ நடத்திடுமே, கொசவன்கையில் களிமண்ணு நான் அன்னதினம் நீர் வானைந்திடுமே, குயவன் கையோ களிமண்ணா அன்னதினம் நீ வானை. ஹல்லேலூயா. ஓகே, மனசு புதுசாகணும், மனசு புதுசாகணும். மனசு எப்படி புதுசாகிறதுன்னு பார்ப்போமா? இங்கே அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்கார், கனவு காணுகள், கினா காணுகா അല്ലേ? കിനാവല്ലേ കനവ്, കിനാ കണ്ടാലേ അതുപോലെ ആവുമെന്നൊക്കെ. പലർക്കും പല കിനാ കണ്ട് അവിടെ എവിടെയും ഓടിയതാ. പക്ഷേ എവിടെ അവസാനിച്ചെന്നുള്ളത് നിങ്ങൾക്ക് അറിയാമല്ലോ. എല്ലാവർക്കും പല കിനാവുകളും ഉണ്ടല്ലോ. ആ കിനാവുകൾ കുറിച്ചുള്ള ഇവിടെ പറയുന്നില്ല. ഇവിടെ മനസ്സ് എങ്ങനെയാണ് പുതുക്കം പ്രാപിക്കാം, മനസ്സ് புதுசாகிறது எப்படி, அதுக்குள்ள ஒரு சில காரியத்தை நம்ம பார்க்கணும். அது தேவன் தான் நமக்கு சொல்லி தரணும். அவர் தான் படைச்சாருங்க. நான் யாருன்னு எனக்கே தெரியாது. மனுஷன் யாருன்னு மனுஷனுக்கு தெரியாட்டா இவன் என்ன கனவு காணுவான்? மண்ணுக்குரிய கனவு தான் காணுவான். என்ன கனவு? മണ്ണുക്കുரிய കനവ് താൻ കാണുവാൻ. മണ്ണുക്കുரிய കനവുണ്ടാ ലോകപ്രകാരമായ കനവ് തന്നെ കാണും. അതേ പറഞ്ഞല്ലേ, റെയ്ത്ത് മലർവളയത്തിൽ അവസാനിക്കുന്ന കിനാല്ലേ, കിനാക്കളല്ലേ ഇവിടെ ഇവരൊക്കെ കാണുന്നത്. ഓക്കെ, കാണട്ടെ. പക്ഷേ ദേവൻ നമുക്ക് നിത്യജീവവചനല്ലേ പറഞ്ഞത്. അതെ, ഇതൊക്കെ അനിത്യമായ ജീവനല്ലേ, അതുകൊണ്ടല്ലേ അങ്ങോട്ട് വിശുദ്ധാത്മാവ് കൊണ്ടു ചെല്ലുന്നത്. ഓക്കെ, ഇപ്പോ മനസ്സ് എപ്പടി പുസ്തകம்னா മത്തയി 6-ാം അധികാരം 20-21 മത്തയി 6:20-21 നിങ്ങളുടെ നിക്ഷേപങ്ങൾ എവിടെ ആയിരിക്കുമോ അവിടെ തന്നല്ലോ നിങ്ങളുടെ ഇരുദയമായിരിക്കും. உங்களுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் சொல்லியிருக்கா. அப்ப മനസ്സ് ഹൃദയം എവിടെയാണ്? ഈ മണ്ണിലോ ഈ ലോകത്തിലെങ്കിൽ ആ മണ്ണിൽ തന്നെ അടങ്ങും, മണ്ണിലോട്ട് പോകുകയാണ്. മണ്ണക്കുரியവൻ എന്ന് പറഞ്ഞിട്ടുണ്ട്. മനസ്സ് முதலாவது பரலோகத்தில் வைக்கணும். எங்க வைக்கணும்? அதான் பிரச்சனை. முதலாவது பிரச்சனை, മനസ്സை இந்த அழிவுக்குரிய மண்ணிலே வைக்காதே, ഈ ലോകപ്രകാരമായ കാര്യങ്ങളിൽ വയ്ക്കാതെ. ഇത് എവിടെ അവസാനിക്കുന്നത് പലപ്പോഴും പറഞ്ഞതാ അല്ലേ? മനസ്സ മുകളിൽ അവിടെ വയ്ക്കുക എന്നാണ്. പരലോകത്തിലെ മനസ്സ വച്ചാതാ മനസ്സ് പുതുസാവും. ഭൂലോകത്തിലെ മനസ്സ വെച്ചാ ഇവിടെ ഉള്ള മനുഷ്യരുടെ പ്രവർത്തികൾ പോലല്ലേ അല്ലേ? ഇവിടെ അവരെ പോലെ ഇവരെ പോലെ അവർ, ഇതൊക്കെ അല്ലേ ഇങ്ങനെ തന്നെ ചെല്ലും, ഇങ്ങനെ தான் போவோம். பரலோகத்தில் மனசில் வச்சாதான் புதிய காரியங்கள் நமக்குள்ள வர முடியும். அல்ல இல்லையா? அதனால தான் முதலாவது பரலோக ராஜ்யம்னு ஒன்று இருக்கு. இயேசுடைய முதலாவது பிரசங்கம் என்ன தெரியுமா? மத்தேயு 4:17. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், പരലോക രാജ്യം സമീപമാ இருக்கிறது, സ്വർഗ രാജ്യം സമീപിച്ചിരിക്കുന്നല്ലേ പ്രസംഗിക്കാൻ തുടങ്ങിയെന്ന് അല്ലേ? എന്താ ഈ ലോകത്തിനെ ഈ ഭൂലോകത്തിനെ കുറിച്ച് സംസാരിക്കാത്തത്? നമുക്കതല്ലേ പ്രശ്നം. അത് അസുഖമായിരിക്കാം, കടൻ പ്രശ്നമായിരിക്കാം, വേറെ പല രീതിയിൽ പ്രശ്നമല്ലേ. എന്ത് കൂട്ടം പ്രശ്നം നമുക്ക്, எவ்வளவு பிரச்சனை நமக்கு. எல்லாரும் பிரச்சனை தீர்க்கிறதுக்கு சில ஆஸ்பத்திரிக்கு ஓடுறான், சில கோர்ட்டுக்கு ஓடுறான், சில போலீஸ் ஸ்டேஷன் ஓடுறான், வடக்கு ஓடுறான், தெற்க ஓடுறான், உள்நாட்டு ஓடுறான், வெளிநாட்டு ஓடுறான். எல்லாம் பிரச்சனை அல்லே, பிரச்சனை தீர்க்கலையா ஓடுது. இதை பற்றி எந்தெங்கிலும் சம்சாரி பிரசங்கியாரு அப்படி எல்லாரும் கேட்குறாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளை பற்றி பேசினா ஜனங்கள் உட்காந்து கேட்பாங்க. நீர் இந்த பிரச்சனையை பற்றி பேசாம, உலகத்தை பற்றி பேசாம வேற உலகத்தை பற்றி எவன் கேட்பான்? நான் சொல்லேன், டேய் இந்த பிரச்சனையை பற்றி பேசின பிரசங்கியாரன் செத்தான். எப்படிங்க? நான் கொஞ்சம் அப்படிதான் பேசுவேன். இந்த உலகம் பற்றி பேசின பிரசங்கிமாரன் பெயிண்ட் அடிச்சு செத்தான். அதை கேட்டு அதுக்கு பின்னால போன வீடம் பெயிண்ட் அடிச்சு செத்தாத. இந்த கள்ள கதையை பழைய கதையை நான் பேச விரும்பல. இல்லையா? அல்ல முடியாது. எங்களுக்கு ஒரு புதிய ராஜ்யத்தை சொல்லியிருக்கார். அதனால ஆண்டவர் முதலாவது பிரசங்க, டேய் இந்த பூமிக்கு நேர முகத்தை திருப்பாதே, பரலோகத்துக்கு நேர திருப்பு. ஆண்டவரை இந்த வேலையை அனுப்புறதுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன். ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சுட்டாங்க, சாபம் வந்துட்டு. பிறகு இஸ்ராயலருக்கு கொஞ்சம் காலம் கொடுத்தார்.
மக்களே, அது ஆபிரகாமுக்கு சந்ததியார் இல்லையா? ஆபிரகாம்கிட்ட சொல்லுவார், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால நான் உன் சந்ததி ஆசீர்வதிப்பேன். இருக்கிறதானே சொல்லணும். புரியுதில்ல உங்களுக்கு? இந்த ஸ்பீடு போதும்ல? ஓகே. நீ எந்த வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சனா, அவன் தான் போகும் இடம் என்னது என்று அறியாம இருந்தும் கர்த்தரை விசுவாசித்து புறப்பட்டு போனான். மனசிலாயுதா? அதனால புறப்பட்டு போனதுனால ஆபிரகாம், ஏன்னா ஆதாம் கீழ்ப்படியலை. ஆதாமுக்கு பாவம் என்னது? கீழ்ப்படியாம. சரிதானே? இவன் கீழ்படுகிறான், அனுசரிச்சு அனுகமிச்சு அல்லங்கள் அனுகரிச்சு. ஓகே, இப்போ சொன்னார் ஒன்று ஆசீர்வாதம். இப்படி தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வர்றாங்க. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்தாரு. ஏன்னா இന്നത്തെ ക്രിസ്തീയ സാഹചര്യങ്ങളിൽ ഇതൊക്കെ നിങ്ങൾ മനസ്സിലാക്കേണ്ട കാര്യമാണ്, അല്ലല്ലോ? അപ്പോൾ ஒரு அவங்கள்ட்ட சொன்னார், அது லேவி 20:26. லேவி 20:26, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராக இருக்கும்படி நான் உங்களை மற்ற ஜாதி ஜனங்களை விட்டு என்னுடையவர்களாக இருக்கும்படி, மை ஓன் பீப்பிள், അവിടെ ஒரு வாக்கு അവിടെ ഉണ്ട്, நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படி. ஏன் ஆதான் என்னுடையவனா இல்லை? அவன் மக்கள் ஒருத்தரும் இல்லை, எல்லாரும் போயாச்சு. நீங்களாவது இருப்பீங்களா? என்னுடைய மை ஓன் പീപ്പിൾ, என் சொந்த பிள்ளைகளா, സ്വന്തം ജനങ്ങളായിട്ട് നിങ്ങൾ ഇരിക്കുവാനായിട്ട് വേണ്ടിയാണ് മറ്റവരിൽ നിന്ന് ഊരിൽ ഒന്ന് വംശத்துக்கு 2 എന്ന് പറയുന്നത് പോലെ വലിച്ച് ഇളുത്ത് വട്ടം കറക്കി കൊണ്ടുവന്നത്, അല്ലല്ലയോ? അല്ലേ? അങ്ങനെയല്ലേ കൊണ്ടുവന്നത്? വട്ടം കറക്കി. മുമ്പിലോട്ടും ചെല്ലാൻ പാടില്ല, അങ്ങനെ മുൻപുറത്തിലും പിറപ്പുറത്തിലും നെരുക്കി ഉன்னுடைய കരത്തെ എന്മേൽ വയ്ക്കരീർ, இந்த അറിവ് എനക്ക്. അവിടെയും ചെല്ലാൻ പാടില്ല, ഇങ്ങോട്ട് വാ തിരിയാൻ വഴിയില്ല. അതായപ്പോഴാണ് യേശുവിൻ്റെ അടുത്തിൽ വന്നത്, അല്ലേ? ഇവിടെ வாடோ, நான் நோக்கிடலாம்னு விழிச்சு. ஓகே, இப்போ வந்தாச்சு. இப்போ சொல்லிட்டார். அப்போ பாகமா 28ஆம் அதிகாரம் முதல் 14 வசனத்தில் சொல்லுவார், நீ போகையிலும் வருகையிலும் நிக்கையிலும் பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளை பார்ப்போம், ஒன்று என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார்ல, அனுக்கிரகிக்கும்னு சொன்னார். அங்கே இருக்கிறது இல்லை, ரொம்ப சந்தோஷம், நல்லதுதான். இதுவை என்ன செஞ்சு தெரியுமா? அப்புறம் நீங்கள் அதை கொஞ்சம் வேகம், அது யாத்திராகமம் 32:4. யாத்திராகமம் 32:4. இந்த மோசே மலையிலேருந்து இறங்குறதுக்குள்ள இவங்க என்ன செஞ்சாங்களாம்? ஒரு கண்ணுக்குட்டியை உண்டு பண்ணாங்க. കന്നുകാൽ, കാളക്കണ്ണം മലയാളത്തിൽ കാളക്കന്ന് ഉണ്ടാക്കിയല്ലേ, അവിടെ ഉണ്ടാക്കി. ഇതാണ് നമ്മൾ മിസ്ര ദേശത്തിലിருந்து വിളിച്ചു കൊണ്ടുവന്ന ദൈവം, അല്ലേ? எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த தெய்வங்கள் இவைகளே. எப்படி இருக்கும்? അവിടെ 10 வாதை எல்லாம் அனுப்பி செங்கடல் நடுவா ரோடு போட்டு இல்லையா, இங்கே கொண்டு வந்த நம்ம கூட்டிகிட்டு வந்தது கண்ணுக்குட்டின்னு இவனே ஒன்று செஞ்சு வச்சுட்டான். தன்னை படைச்ச தேவனுக்கு பதில் இன்னொன்று உண்டாக்குனா, கர்த்தரை எரிச்சல் விட்டனான். கர்த்தரை எழுதி கொடுத்தாரு, இந்த மாதிரி ஒன்றும் செய்யாத, நீ நமஸ்கரிக்கான்னு சொன்னால் அதை செஞ்சுட்டான். ரொம்ப தேசம் முழுதும் 10 தரம் பரீட்சை பார்த்தான். அவர் சொல்லிட்டார், உங்களை நான் தரணும்னு சொல்கிற வாக்குத்தத்தம் தரமாட்டேன்னு சொல்லிட்டார். அது எண்ணாகம 22:12 20 வயசுக்கு கீழே உள்ள எல்லாரையும் அந்த மறுபூமி அல்லது வனாந்தரத்தில் வட்டங்கரைக்கி அழிச்சு போட்டார். அங்கே இருக்கு. கூப்பிட்டது உண்மைதாங்க, வாக்குத்தத்தம் வாக்தானம் ஓகே நல்கியது வாஸ்தவம் தன்னே. பட்சே அவசானம் போயில்ல. அவங்க கீழே உள்ள 20 வயசுக்கு கீழே உள்ள பிள்ளைகளெல்லாம் அங்கே போனாங்க. எங்கே போனாங்க? கானானுக்குள்ளே போனாங்க. கானானுக்குள்ளே போனால் அவங்க எல்லா இடத்துலையுமே இதுதான் செஞ்சாங்க. எருசலேம் தேவாலயத்தில், அது எசேக்கியேல் 8:5, எருசலேம் அந்த கோயிலில், திருக்கோவில், அங்கேயும் இந்த மாதிரி கர்த்தரை எரிச்சல் விட்டுற காரியெல்லாம் செஞ்சாங்கன்னு இருக்குது. அவர் சொல்லிட்டார், எரேமியாவுக்கு ஒன்று சொல்லிட்டார், நான் இந்த தேவாலயத்தை இடித்து போட்டுருவேன், திறத்திடுவேன்னு சொல்லிட்டார். எரேமியா 52:12-13 வசனங்களிலே நேபுகாத்நேச்சருடைய படைத்தளபதி நெபுசராதான் தேவாலயத்தை உடைச்சிட்டான், தீ கொளுத்திட்டான், எல்லா அரண்மனையும் கொளுத்தி ஜனங்களெல்லாம் விரட்டி நிறைய பேர் கொண்டு போட்டான், மற்றவங்க ஓடி போயிட்டான். அல்லையோ? 2ஆம் முதல் வாய்ப்பு ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்து ஆசீர்வதித்து வைத்தார். ஆதியாகமம் 1:28. அவங்க சாத்தான் பின்னால் போனாங்க. 2வது ஒரு வாய்ப்பு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். அவங்களும் சாத்தான் பின்னால் போனதுனால இனி இது இந்த பூமி போகிறோம். இந்த அதாவது ஏசாயா 65:17 இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை, மனசில் தோன்றதில்லை. நீங்கள் மலையாளத்தில் பார்த்துருங்க, இதெல்லாம் போதும், எல்லாம் முடிஞ்சிட்டுன்னு சொல்லி தான் புதிய ஒரு திட்டத்தை போடுறார். இந்த திட்டத்தை நிறைவேற்றும்படி இயேசுவை அனுப்பினார். யாரை அனுப்பினார்? பரலோகத்திலிருந்து இயேசுவை அனுப்பினார். அவர் பரலோகத்திலிருந்து வந்ததுனால பரலோக ராஜ்யத்தின் சத்தியங்களை நமக்கு சொன்னார். நீங்கள் பரலோகத்தின் நேராக திருப்புங்க. இந்த பூமியை சுற்றி உங்கள் கண்ணை உருட்டாதுங்க. நான் சொல்கிறது புரியுதா? இந்த பூமியை பார்த்து இந்த கலர் அடிச்சுறதுக்கு பார்த்து, கலர் லைட்டை பார்த்து, டிபார்னு கள்ளத்தனமான ஆட்டம் போடுறதெல்லாம் பார்த்து என்ன பண்ணாத, கண்ணை அங்கேயும் உருட்டுனா மண்ணுக்கு போயிடுவ. சாத்தான் உன்னை இழுத்து போட்டுருவான். நீ மேலே பார், எங்கே பார்? மேலே பார். பரலோகர ஆண்டவர் வந்தா பிசாசு குறுக்க வந்துட்டான்.
ஆண்டவர் ஊழியம் செய்து பரலோக ராஜ்யத்தை பற்றி சொல்ல வந்தா, பிரசங்கம் பண்ண வந்தா, நாங்களும் அப்படிதான் பரலோக ராஜ்யத்தை பற்றி பிரசங்கம் பண்ண வந்தா பூலோக ராஜாவினுடைய அடிமைகள்லாம் வந்துடுவான். ஏய், யார்டா இங்கே வந்து சொல்லுது, நான் ஏன் கட்டுப்பாட்டில் இந்த ஊரை வச்சுருக்கேன், நீங்கள் வேறு சொன்னார். ஆமாம், ஒவ்வொரு ஊருக்கும் அவன் என் கட்டுப்பாடு வச்சுருக்கான், தனக்கு ஆளுகள் வச்சுருக்க மாதிரி அப்படி சண்டைக்கு வந்துடுறான். இப்படி யாரும் பிசாசு வந்துட்டான், ஏசுநாட்டை வந்துட்டான். என்ன சொல்கிறான் லூக்கா 4:5, ஏசுவை எங்கே கொண்டு போனால் ஒரு உயர்ந்த மலைக்கு கொண்டு போகிறான். അവിടെ கொண்டு போய் അവിടെ ഉള്ളതൊക്കെ കാണിച്ച് കണ്ടോ, ഈ കാറ കണ്ടോ, ഈ കൊട്ടാരങ്ങളൊക്കെ കണ്ടോ, ഈ റബ്ബർ എസ്റ്റേറ്റിനെ കണ്ടോ, ഈ വെസലോ ഷിപ്പോ ഇവിടെ മീൻ പിടിക്കുന്നത് ചെല്ലുന്നത് എന്തൊക്കെ, ഇതെല്ലാം എൻ്റെ കസ്റ്റഡിയില്ല അല്ലേ, അങ്ങനെയല്ലേ പറഞ്ഞ്. ഞാൻ എൻ്റെ ஆதாமுக்கு கொடுத்ததுங்க, அவன் இந்த கிரக்கனுக்கு பின்ன இந்த பேய்க்கு பின்னால் போனான், அவன் எல்லாத்தையும் பிடிக்க எடுத்துட்டான், போடா அப்படின்ட்டா, திருடாவும். இப்போ சொல்கிறான், நான் தான் வச்சுருக்கேன், எனக்கு இஷ்டமானவனு கொடுப்பேன், ஏன் பின்னால் வான். என்னடா இது, பரலோகத்திலிருந்து வந்த ஆண்டவர்கிட்ட பரலோக ராஜ்யத்தை காட்டி கொடுடா மோனேன்னு அவர் அனுப்பி வச்சா, இவன் சொல்கிறான் பரலோகம் ஒன்றும் வேண்டாம், நீ பூலோகத்தை சொல்லு. இப்படி தான் பிரசங்க மாதிரி அடிச்சுட்டு போகிறான். புரியுதா நான் சொல்கிறது? அண்ணு ஏசுநாதர் திசை திருப்ப வந்து அதே பிசாசு இன்னைக்கு சொல்கிறான், நீ பரலோகம் ஒன்றும் பேசாண்டான், பூலோகத்தை பேசு, பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டு தலைகளாக கீழே விழலாண்டான்னு பேசு. ஆமாம், 75 ஆனாலும் தலைக்கு டை அடிச்சுட்டு டூப் அடி, இதான் நடக்குது எல்லாம் இப்போ மீடியாஸில். எப்படின்னு ஏசுநாதரை ஏமாற்ற வந்தவன் ஏமாற்றிட்டு இருக்கிறான், அவர் ஏமாறல, எனக்கு பின்னாக போச்சா தானே, நாய பேய போகலையா விரட்டிட்டு முதல் பிரசங்க, டேய் பரலோக ராஜ்யத்துக்கு நேரம் தலையை திருப்புங்க, எல்லாரும் மேலே பாருங்க. கரெக்டாக இருந்தார்ல அவர் கொடுத்த பணி, அவர் சரியாக இந்த வழிமறைச்சான்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில், இடையில சில வழிமறைச்சான்கள் வருமா, அது கூட இடம் கொடுக்கல. இப்போ புரியுது நினைக்கிறேன், பரலோகம் தான் பதில் பிரசங்க, சரியா? சரி, அதனால தான் பரலோகத்தை பற்றி பேசுது, சுவிசேஷத்தை நமக்கு தந்திருக்காரு. பரலோகத்துக்கு போனோன்னா அது ஒரு விஷயம் என்னன்னா, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் அழிவுக்குள்ள மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 9வது வசனமா 50 சகோதரரே, நான் என்ன சொல்கிறது தெரியுமா, மாம்சமும் ரத்தமும் தெய்வ ராஜ்யத்தினே அவட போகாது, சுதந்திரிக்காது, அழிவு உள்ளது அழியாமையை சுதந்திரிக்க மாட்டாது. புரியுதா? வசனம் நீங்கள் மனசிலாகணும். நான் எவ்வளோ வேணாலும் பேசுவேன், எத்தனை மணி நேரம் பேசுவேன், எவ்வளோ நாள் வேணாலும் இங்கே வந்து பேசிகிட்டே இருப்பேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எப்படியாவது உங்களுக்கு இதை மனசிலாகணும். அதுக்காக தான் கொஞ்சம் மலையாளம் படித்து நான் சிரமிப்பேன். வசனம் எல்லாம் தாராளம் தரேன். ஓகே, நீங்கள் யூடியூப் யூஸ் பண்ண ஏதாவது இஷ்டம் உள்ளவன்னா ஒரு 450 கிட்ட எனக்கு பிரசங்கம் இருக்குது. செல்வின் நெகேமியான்னு டைப் பண்ணால் வந்துடும். வாட்ஸ்அப் நம்பர் தந்தீங்கன்னா நான் லிங்க் தந்துடுவேன், மலையாளத்திலே இருக்குது, தமிழ்லே இருக்குது. ஓகே, இப்போ நான் என்ன ஆச்சுன்னா, இந்த உலகம் தேவனால் சபிக்கப்பட்டதுன்னு பார்த்தான்ல, இந்த சரீரம் சபிக்கப்பட்டவன்னு பார்த்துட்டான்ல, பார்த்துட்டு தானே இருக்கோம். நீங்கள் நிஜமாகவே தானே பார்க்குறீங்க. இந்த அழிவுக்குரியதும் இந்த சாபத்துக்குரிய ஒன்றும் சாபம் இல்லாத அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. ஐடியா கிடைச்சா? திஸ் இஸ் தி பேசிக் ஃபேக்ட். முதலாவது, அப்போ இதெல்லாம் சாபத்திலே இருக்குது. அதுதான் கொஞ்ச காலமாகவே ஊசி போட்டு பார்க்கும், மருந்து வாங்கி பார்க்கும். வடக்கு தக்காச்சத்து நான் ஒரு நாளும் பிரச்சனை தீரலைன்னா அது சாபத்தில் இல்லையா கிடக்கு, அது எங்கே தீரும்? ஒரு அளவு இருக்குது, அது அப்புறம் சொல்கிறேன், சரியா? சரி, இப்போது அப்போ பரலோக ராஜ்யத்தை தேடணும், ஒரு புதிய ராஜ்யம். அப்போ புதிய ராஜ்யத்தில் போகிறதுக்கு என்ன செய்யணும்னா, முதலாவது ஆத்மாவில் நீங்கள் மறுரூபப்படணும், புதுப்பிக்கப்படணும்னு சொல்லிட்டேன், அதை அடுத்து சொல்கிறேன். இடையில ஒரு விஷயத்தை பார்த்துருவோம். அதாவது லூக்கா 20:36 தானே, லூக்கா 20:36, மரித்தோர் உயிர்த்தெழுதலை அடைய பாத்திரவான்களாய் எண்ணப்படுகிறவர்கள் அவர்கள் இனி மரிக்க மாட்டார்கள், அவர்கள் தேவ தூதர்களுக்கு ஒப்பானவர்களாய் தேவனுக்கு பிள்ளைகளாக இருப்பார்கள். சரியா? நான் தமிழை சொல்கிறேன், நீங்கள் மலையாளத்தில் ஒரு வசனம் கொஞ்சம் முன்ன இருக்கும். மரித்தவர் உயிர்த்தெழுதல்னு ஒன்று இருக்குது, ஒரு புதிய சரீரம் கொடுக்கப்படுது. நல்லா கவனிக்கிங்களா? தேவ தூதர்கள், வான தூதர்கள், ஏஞ்சல்ஸ் மாதிரி சாவில்லை. ஏன்னா அப்படி தானே இருந்தோம், முதல்ல ஒரு சாவாமல சரீரத்தில் இருந்தோம், அது திருப்பி கிடைக்கணும், அதுதான் அதுக்கு பிரச்சனை. அதுக்கு புதிய சரீரத்தை நான் என்ன செய்கிறேன்? கொடுப்பேன். சரியா? முதல் விஷயம், இந்த அழிவுள்ள சரீரத்துக்கு பதிலாக அழியாத சரீரம். 1 யோவான் 3:2, அவர் இருக்கின்றது போல நாம் அவரை தரிசிக்கின்றது கொண்டு அவரை போலே அல்லே, அவன் இருப்பது போல அவனை தரிசிப்பதனாலே அவரை போல இருப்போம். சரியா? அப்போ இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்து ஒரு ஆவிக்குரிய புதிய அழியாத மகிமையின் சரீரத்தில் இருக்கிறார். சரிதானே? புரியுதா? அந்த போல ஒரு சரீரத்தை அப்படி தானே தரணும். அவரை பின்பற்றினா அவரை போல தானே இருக்கணும், அவர் தரணும்.
பிலிப்பி 3:21 അവൻ തൻ്റെ വ്യാപാര ശക്തി കൊണ്ട് ഫിലിപ്പി 3:21 തൻ്റെ താഴ്ചയുള്ള ശരീരത്തിനെ അവൻ്റെ മഹോന്നതമായ ശരീരത്തിന് തുല്യമായിട്ട് രൂപാന്തരപ്പെടുത്താം അല്ലേ. നമ്മുടെ അழிவுக்குரிய ശരീരத்தை அவனுடைய மகிமையுள்ள சரீரத்துக்கு ஒப்பாய் மாற்றி அமைப்பார். புரிஞ்சுட்டா? இந்த சரீரத்துக்கு பதிலாய் அழியாத சரீரம், இயேசு எப்படி உயிரோடு எழுந்து இருக்கிறாரோ அதுபோல். இவ்வளோதான் ஷார்ட்டாக புரிஞ்சுக்கிங்க. ஒரு புதிய சரீரம் வேணும். எல்லாமே எந்த சாப சரீரத்தை கொண்டு அங்கே கொரோனாவுக்கு ஊசி போடுறதுக்கு எங்கே போகிறது? முடியாதுல்ல. அதனால வேறு சரீரம் கொடுக்குறார். நம்பர் 1, வேறு சரீரம், வேறு உடலை கொடுக்கிறார். ரெண்டாவது, அதை நீங்கள் 1 பேதுரு அதுக்கு முன்னால் யோவான் 14:2 என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம் உண்டு. அப்படி இல்லைன்னா சொல்லியிருப்பேன்ல, ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் இல்லை. എവിടെ? അവിടെ. ഇവിടെ അല്ലേ? അവിടെ അല്ലേ? അവിടെ അല്ലേ ദൈവത്തിൻ്റെ ഭവനം കൂടാർ? അവിടെ അല്ലേ? അപ്പോൾ അവിടെ അല്ലേ വസിപ്പിടം ഒരുക്കുന്നത്? അവിടെ ഒരുക്കാനാണ് ഞാൻ ചെല്ലുന്നത്. അവിടെ നിങ്ങൾക്കായി സ്ഥലം ഒരുക്കിയിട്ട് വീണ്ടും വന്ന് നിങ്ങളെ അവിടെ വിളിച്ചോണ്ട് പോകും അല്ലേ? சரி. அங்கே ஒரு பவனம். ஓகே, அது பரலோக வாசஸ்தலம். 2 கொரிந்தியர் 5:1 வந்தால் தமிழ் இப்படி சொல்லுது, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு நமக்கு பரலோகத்தில் உண்டென்று അറിഞ്ഞിരിக்கிறோம். നിങ്ങൾ അറിഞ്ഞിട്ടുണ്ടോ? പരലോകത്തിൽ നിങ്ങൾക്കായിട്ട് ദൈവം യേശുവിൻ മുഖാന്തരമായിട്ട് ഒരു ഭവനം അവിടെ ഒരുക്കിക്കൊണ്ട് പണിഞ്ഞുകൊണ്ടിരിക്കുന്നു എന്ന് നിങ്ങൾക്ക് എന്തെങ്കിലും അങ്ങനെ വിശ്വാസം ഉണ്ടോ? வேணும். அல்லேலூயா. அப்போது மேலே ஒரு இடம் இருக்கிறது. ஆபிரகாமை பற்றி, ஆபிரகாமை குறித்து பலரும் பிரசங்கம் பண்ணுவாங்க. என்னென்னா, ஆபிரகாம் அப்படி இருந்தான், அவன் ஐஸ்வர்யவானாக்கும், அப்படி ஆக்கும், இப்படி ஆக்கும், அப்படி தானே கேட்குறீங்க. நீங்கள் கேட்குற கதையில் அப்படி தான் இருந்து போட்டு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் ஆபிரகாமை பொறுத்து இங்கே என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? எபிரேய லேகனத்தில் 11ஆம் அத்தியாயம் வரும்போது 11ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்திலிருந்து நாம் போனால், விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்தான். தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு, அவர் சொல்லலை உன்னை என்ன இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே தண்ணி இருக்குது, அங்கே தோட்டம் இருக்குது, அது இருக்குது, ஒன்றும் சொல்லலை. இல்லை, எங்கே போன? வாடா, நான் காட்டுற தேசத்துக்கு போ. எந்த தேசம்? போடா, இப்படி போ. அங்கே போனவர் இப்படி போடா, இப்படி போடா, போய்கிட்டே இருக்கானே தவிர எந்த இடம்னு சொல்லு. அப்படி தான் கானானில் கொண்டு சேர்த்து அந்த இடத்த காட்டுறாரு. இதெல்லாம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பேன். புரியுதுல நான் சொல்கிறது? നമ്മയും അതുപോലെ தான். വേറെ സെങ്കാരെ എവിടെയാണ് സ്വർഗം? നിങ്ങൾ കണ്ടിട്ടുണ്ടോ? കണ്ടതുപോലെ സംസാരിക്കുന്നു. അബ്രഹാം ഇങ്ങനെയല്ലേ വിളിച്ചത്? ഞങ്ങളെ അങ്ങനെയല്ലേ വിളിച്ചത്? അങ്ങനെയല്ലേ പോകാൻ പറ്റും. നാം വിശ്വാസിത്ത് നടക്കാമൽ, தரிசித்து நடக்காமல் விசுவாசித்து நடக்கிறோம். அல்லேலூயா. ஆமாம். இவட எங்கே போகிறேன்? வெளிநாட்டுக்கு போகிறேன். எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லு. ஆவ எப்படியா? இவருக்கு சொல்லு ஆகலாம். வெளிநாடு இங்கே இருக்குது, அங்கே இப்படி ஒரு ஊர் இருக்குது, அங்கே இப்படி போனால் வேலை கிடைக்கணும். இவன் காணவன் இல்லை, ஒன்றும் இல்லை. இவனை கையில் ஒரு பாஸ்போர்ட் அடித்து கொடுத்துருக்கான். இதை வச்சுட்டு பார்த்து இருக்கிறான். பிள்ளைங்களே ஏறுறான். அது எங்கேயோ போகுது, நாடு பக்கம் பூட்டி கிடக்கு. உள்ளதான் இருக்குது. போய் இறங்கினா தான் உண்டு. இறங்கின பிறகு இதான துபாய் എന്ന് പറയുന്നത്? இதான ഈ தேசம். இங்கே இருந்து பார்த்தாலும் தெரியலல்ல. அப்படி ஒரு தேசமே கிடையாது. நான் வரல, நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன்னா கிடைடா, இங்கேயே சுற்று, உங்கள் ஊர்லேயே சுற்று, இதே இருந்திருக்கணும். அவனுக்கு ஒரு விசுவாசம், எஸ் அங்கே ஒரு இடம் இருக்கணும். இப்படியெல்லாம் நடக்குது. அந்த விசுவாசத்தில் போகிற மாதிரி எங்களுக்கும் கூப்பிட்டாரு, காட்டினாரு, உள்ள ஆத்மாவில் வெளிப்பாடு தந்தார். ஓகே, இட்ஸ் ஓகே, இறங்கி வந்துட்டோம். இல்லை இல்லையா, போகடான்ட்டோம். நம்மளை அவன் பைத்தியாரங்கிறான். நான் சாவு நாளில் சொல்லுவேன், இப்போ தெரிஞ்சதோட இவன் பைத்தியாரன்னு. അവിടെ വരും, നമുക്ക് അവിടെ വെച്ച് നോക്കാം. അല്ലേ, അവിടെ വെച്ച് നമുക്ക് നോക്കാം എന്ന് മനസ്സുக்குள்ளே சொல்லிக்கிடுவேன். சரி, இப்போ ஆபிரகாம் என்ன செஞ்சான்? விசுவாசம் 9, விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் பரதேசியை போல சஞ்சரிச்சு. எப்படி சஞ்சரிச்சு? பரதேசியை போல சஞ்சரிச்சு அந்த வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திர யாக்கோபோடும் ஈசாவோடு കൂടാരങ്ങളിൽ കുടിയിരുന്നാൻ. കൂടാരം എന്ന് പറയുന്നത് ഇത് സ്ഥിരമായ വീടല്ലേ, ബലമായ വീട്. കൂടാരം ഈ ഓലപ്പുരയോ അല്ലെങ്കിൽ അങ്ങനെ ഉള്ളതാണ് കൂടാരം എന്ന് പറയുന്നത്. അതുപോലെ കാരണം ഇവിടെ പരദേശിയല്ലേ, എന്തിനാ ഇവിടെ സ്ട്രോങ് ആയിട്ട് അങ്ങനെയാണ് ജീവിച്ചത്. അതിൽ 10ആം വചനം, தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரமுள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். அல்லேலூயா. அதான் விஷயம். தேவனால் கட்டப்பட்ட கைவேல் இல்லாத நித்திய வீட்டுக்கு யார் காத்திருந்தது? ஆபிரகாம். இது அந்த பிரசங்க மாதிரிலாம் உங்கள் பாச சொல்லலை. இப்போ லோக பிரகாரமாயிட்டு பிரசங்கிக்க இது ஒன்றும் பேச மாட்டாங்க. அவன் காத்திருந்தான், பரதேசியா வாழ்ந்தான், ஓடி போனாங்கிறதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. சரி,
ஓகே, புரியுதில்ல? ஒரு புதிய வாசஸ்தலம். 2 பேதுரு 3 2 பேதுரு 3:7 வாசிக்கும்போது, இப்போ இருக்கிற வானம் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கு. சரிதானே? இல்லை, கேட்ட செய்தி தானே? கேட்டதோ நீங்கள்? உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் சொல்ல முடியாதுல்ல, நானும் சொல்லி ஆகணுமே. என்னாச்சு? இப்போ இருக்கிற வானம் பூமி எதுக்கு வச்சிருக்கு? തീ കത്തിക്കാനായിട്ട് സൂക്ഷിച്ച് വെച്ചിരിക്കുന്നത് എന്നുള്ളതാണ്. ശാപമായി പോയല്ലേ ഈ ഭൂമി? ലോകത്തിൻ്റെ കാര്യം നിങ്ങൾക്കറിയാം. ആർക്ക് വേണം ഇത്? കത്തിച്ച് കള എന്ന് പറയുന്ന പോലെ അല്ലേ? അതുപോലെ കത്തിச்சுக்கான் തീ. അപ്പോൾ அதான் வந்து ரஷ்யா சொல்கிறான், டேய் அணக்குண்டு வச்சுருக்கேன், கொளுத்தி போடுவேன். அப்புறம் அமெரிக்கா சொல்கிறான், உன்னோட பெருசு நான் வச்சுருக்கேன், உன்னை கொளுத்தி போடுவேன். ஃப்ரான்ஸ் சொல்கிறான், நானும் வச்சுருக்கேன். எல்லா பயவளும் வரவும் எல்லாம் ஒரு பெட்ரோல் எல்லாம் அணுக்குண்டு, அணு ஃபியூவல், அட்டாமிக் ஃபியூவல் എന്ന് പറയും. பெட்ரோல் இல்லை, விரவில்லை, அணு. அதை பற்றி உங்களுக்கு சொன்னால் கற்பனை கட்டாது. அதுக்கு பவர் எவ்வளவு, அது எப்படி எரியும்? நான் சொல்கிறேன், நாங்கள் எல்லாம் விரவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த பூமியை எப்படியாவது ஒரு நாள் கொளுத்தணும், போட்டி போட்டு கொளுத்துவோம். நீ அவன் இவனை கொளுத்தணும், இவன் அவனை மாறி மாறி எரிஞ்சு எல்லாரும் கொளுத்துவோம். ரெடி. அவர் ரெடி பண்ணி வச்சுருக்காரு. அதான் சொன்னார்ல, தீக்காய் சூழ்ச்சி வச்சிருக்கிறது എന്നുള്ള வாக்கு அல்லே நடക്കുന്നത്. அப்புறம் 13ஆம் வசனத்தில் நீதி வாசமாக இருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமி உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். தேவன் நீதி வாசம். நீதினா என்னது? உலகத்தில் நியாயம் உண்டா? நீதி உண்டா? ஏசுநாதரை குற்றமே காணலைன்னு சொல்லி கொலைக்கு ஒப்பு கொடுத்துட்டான். நீதிமானத்து ஒரு சுப்ரீம் கோர்ட்டு, அன்னைக்கு இருந்த ஒரு கோர்ட்டு செய்த உலகத்தில் உள்ள ஒரு சுப்ரீம் கோர்ட்டு தானே. அந்த நீதிபதி சொல்லுவார், எனக்கு மேலே ஒரு குற்றம், அப்போ குற்றம் இல்லைன்னா விடுதலை இல்லைடா நிச்சயிச்சிருக்கணும். இதாக லோகத்திட்ட நீதி. அது போட்டு இப்படிப்பட்ட நீதி எல்லாம் கிடையாது. தேவன் நீதி. அல்லையா? அங்கே பைசாசிൻ്റെ ഭരണം അല്ലല്ലോ. പൈശാസിനൊക്കെ പിടിച്ച് പുറത്താക്കിയൊക്കെ 2ാം അഗ്നി കന്തയേറിയ കടലിൽ തള്ളുമെന്നാണ്. ஸோ அப்போ தேவன் ஆட்சி செய்கிற ஒரு புதிய வானம் புதிய பூமி ഉണ്ടാകും என்று കാത്തിരിക്കണമെന്ന് പത്രോസ് പറയുന്നു. പക്ഷേ പത്രോസിൻ്റെ സ്ഥാനമെന്ന് പറഞ്ഞിട്ട് പലരും ഞങ്ങൾ പത്രോസിൻ്റെ വാരിസുകളാ, വംശത്തിൽ വന്നവരെന്ന് പറയുന്നവരൊക്കെ അവിടെ ദേശത്തെ ദേശത്തെ ஆளுகிறார்கள். அவருக்குன்னு ஒரு சின்ன தேசம் உண்டு, தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் போனால் தெரியும். அவருக்குன்னு ஒரு சின்ன தேசம் இருக்குது. அதுக்கு ராஜா, அவர் ஒரு கிங்கு. அந்த ஆள் யார்? பேதுருவுக்கு வாரிசுன்னு சொல்கிறாருல்ல ஒரு ஆள், அகில உலக கிறிஸ்தவ மார்க்க தலைவரே. அவர் ஒரு நாட்டுடைய ராஜா. ஒரு சின்ன தேசம் தான், அது ஒரு சின்ன இந்த ஊர் மாதிரி தான் இருக்கும். அதுக்கு நான் தான் தன்னை ராஜா ஆக்கி வச்சேன். எந்த நாட்டுக்கு போனாலும் அவர் ஒரு ஜனாதிபதி தான் வரவேற்கணும். அப்படி சொல்கிறாரு. ஆனால் ஒரிஜினல் பத்திரம் சொல்லாரு, எங்களுக்கு தோணும் வேண்டாம், நாங்கள் நீதி வசிക്കുന്ന புதிய வானத்துக்கும் புதிய பூமிக்கும் കാത്തിരിക്കണമെന്ന് ചൊല്ലുകാർ. അപ്പോൾ ഇതൊക്കെ കള്ളപ്പേവ തന്നെ, അതൊക്കെ സംബന്ധം അല്ലല്ലോ. എന്തെങ്കിലും ബന്ധം ഉണ്ടോ? നിങ്ങൾക്ക് എങ്ങനെയാണ് തോന്നുന്നത്? ചിന്തിച്ച് നോക്കിയാൽ മതി. ഞാൻ ചിന്തിച്ച് നോക്കിയതാ. ഓക്കെ, ഇവിടെ ഇപ്പോൾ വെളിപ്പെടുത്തുന്ന വിശേഷം 21:1 ഇതാ പുതിയ ഭൂമിയും പുതിയ വാനം പുതിയ ഭൂമിയും ഞാൻ കണ്ടു, പുതിയ ആകാശവും പുതിയ ഭൂമിയും ഞാൻ കണ്ടു. മുമ്പിലെത്തവ കണ്ടില്ല, കാണാமல் போய் காணவில்லை, இருந்த இடமும். அப்போது எல்லாம் வரிசையாக தான் வருது. புதிய பூமி புதிய சூழல். இங்கே என்ன நடக்குன்னா, அதுக்கு முன்பாகவே பிசாசை பிடிச்சு 2ஆம் மரணமாக்கி அக்கினி கடலில் போட்டாச்சு. வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்கள் படித்தாச்சுன்னா, பிசாசும் அவனை சேர்ந்த தூதர்கள் என்ன பண்ணிட்டாங்க? அந்த 2 கள்ள தீர்க்கதரிசிகள் எல்லாரும் எங்கே போட்டாங்களோ அந்த நரகத்தில் அக்கினி கடலில் போட்டாச்சு. அதனால இங்கே பிசாசுன்னு கிடையாது. கொஞ்சம் அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை, வேண்டாம் அப்புறம் சொல்கிறேன். அப்போ பிசாசை அக்கினி கடலில் போட்டாச்சுங்க. இதுக்கு இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னால் அது இருக்குது. பிசாசும் கள்ள தீர்க்கதரிசிகளும் அக்கினி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள். அல்லேலூயா. அப்போ உயிரோடே அந்த அக்கினி கடல்லே தள்ளப்படுகிறதான அந்த காரியம் இருக்கிறது. அங்கே அதோட அவனுக்கு பிசாசுக்கு அந்த ஆளுகை என்ன செஞ்சிடுது? அங்கே முடிஞ்சிருது. அல்லேலூயா. அப்போது இதெல்லாம் அதுக்கு பிறகு தான் உண்டாகுது. அதில் போன நேரம் போயிடும் எனக்கு எடுத்து வாசினா. சரி, நமக்கு வேறு சப்ஜெக்ட் பார்க்கணும். அப்போ சாத்தான் இப்போ கிடையாது. புதிய வானம் பூமியில் யார் கிடையாது? சாத்தான் கிடையாது. இங்கே இதெல்லாம் அது புதுசு. சகல சாபம் முடிஞ்சிடுச்சு. இப்போ 21:3 புதிய எருசலேம்னு ஒரு பட்டணம் வருது மேலேருந்து. அதுவும் அதில் உள்ள ஒரு பிரிவு அங்கே இருக்கட்டு. 4ஆம் வசனத்தில் வந்தால் மனுஷருடைய மத்தியிலே தெய்வத்தின் கூடாரம் கண்டோ. வாக்கவிட அவன் அவர்களோடு வாசம், அவனுடைய பிள்ளைகளாக இருப்பார்கள். அவருடைய தேவனாக இருப்பார். അല്ല இல்லையா? ദൈവ ഞാൻ മുമ്പേ പറഞ്ഞല്ലോ, അവിടെ ഏതേൻ തോട്ടത്തിൽ അങ്ങനെയാണ്. പകലിൻ തണുത്ത കുളിർച്ചയാന വേളയിൽ ദൈവം അവിടെ വന്നു. അങ്ങ് ഒരു ദൈവിക ഐക്യത ഉണ്ടായിരുന്നെന്ന് ആദ്യം പറഞ്ഞതാണ്. പൈശാസാണ് അവിടെ ഈ ഇടയിൽ കയറി ഇതൊക്കെ ഇല്ലാതാക്കിയത്. പിന്നീട് ഇപ്പോൾ ശൈത്താനില്ല. വീണ്ടും ദൈവവും ദൈവമക്കളുമായിട്ട് ഐക്യതയിൽ അവിടെ കാണുന്ന ഒരു സാഹചര്യത്തെ കാണാം. அல்லேலூயா. இப்போ 4ஆம் வசனத்தில் என்ன சொல்லுது? அவர்கள் கண்ணீர் யாவையும் தேவன்
അവർ കണ്ണുനീർ യാവയും ദൈവം തുടച്ചു കളയും, പൂർണ്ണതയായിട്ട് തുടച്ചു കളയും എന്നുള്ളതാണ്. ഇവിടെ മനസ്സിലാക്കേണ്ട ഒരു കാര്യമുണ്ട്. പലപ്പോഴും ഞങ്ങളുടെ തമിഴ്നാട്ടിൽ അവിടെ പ്രസംഗമാരൊക്കെ നിങ്ങളുടെ துக்க நாட்கள் முடிந்து போகும் எப்படியா சொல்கிறாங்களா? எது துக்க நாட்கள் முடிஞ்சு போகும். அது தப்பு. முழுசாக முடியாது. முழுசாக முடிஞ்சிருந்தால் தான் இந்த வார்த்தை அங்கே வரக்கூடாது. உங்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பாருன்னு இருக்கும். ஏன் இங்கே துடைக்க? அப்போ என்ன பிரசங்காரு? உலகத்தில் ஆண்டவர் கண்ணீர் துடைக்க மாட்டாருன்னா துடைப்பாருங்க. காலையில் தொடச்சா சாயங்காலம் பேய் வரும் பின்னாளணும், இன்னைக்கு தொடச்சா நாளைக்கு பேய் வரும் பின்னாளணும், ஒரு வாரம் தொடச்சா மறுவாரம். இதான் நடந்துட்டு இருக்குது. அது ஏன்னா இங்கே இருக்கிறது சாத்தானுடைய ஆட்சி. உலகம் அது கூட இன்னைக்கு இந்த கிறிஸ்தவங்களுக்கு தெரில. உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்கள் கிடக்கிறது. 1 யோவான் 5:19 சரிதானே? 1 யோவான் 5:19 ஏசுநார்கிட்ட பிசாசு சொல்கிறான்ல, இதெல்லாம் எனக்கிட்ட தான் இருக்குது, நான் தான் ராஜா, நீ வந்தா உனக்கு தருவேன்னு சொல்லுகிறான். சொன்னான்ல? ரைட். யோவான் 14:30 ஏசு சொல்கிறார், இதோ உலகத்தின் அதிபதி வர்றான், அவனுக்குள்ள ஒன்றும் எங்கிட்ட இல்லை. அப்புறம் யோவான் 18:36 பிலாத்துட்ட சொல்கிறார், என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல சொன்னார்ல. அப்போ உலகம் வந்து பிசாசுக்குள்ளே கிடக்கு. அதனால தான் அந்த உலகம் எப்படி இருக்குது, அது அப்படி தான் இருக்கணுமா. அது பரலோகத்துக்கு போகிறதுக்காக வேண்டி இப்படி வச்சுருக்காராம். இல்லைன்னா இங்கேயே உட்காந்துருவானா. இதெல்லாம் இருந்த பிறகு பரலோகத்தை பற்றி தேட மாட்டேங்கிறான். அதனால் கொஞ்சம் அப்படி தான் வைக்கணுமா. தேவ பிள்ளைகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் விளக்குவாராம். ஒரே அடியாக விளக்குனா பறந்து போயிருமா, அவங்க லோகத்துக்கு போயிடுவாங்களாம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஸ்டால்மெண்ட்டில் சரி செய்யலான்னு சொல்கிறார். சரிங்களா? சரி. இப்போது கண்ணீர் யாவையும் துடைப்பார். இனி மரணம் இல்லை. அங்கே இருக்க வசனம் தான் நான் பேசுகிறேன். இனி சாவில்லை, மரணம் இல்லை, இனி துக்கிக்கேண்ட அவசியம் இல்லை. மும்பலத்தவ எல்லாம் போய் இல்லையோ, சாவு கிடையாது, சங்கடம் கிடையாது, சாபம் கிடையாது. ஒரு புதிய சூழ்நிலை உருவாகிறது. வெளிப்படுத்தல் 22:3 ഇനി ഒരു ശാപമും ഇരാത്, കുഞ്ഞാട്ടിൻ്റെ സിംഹാസനം അവിടെ ഉണ്ടായിരിക്കും. അല്ലേ? യേശു ஆட்சி செய்கிற இடத்துக்கு போனாதான் பூரண ஆறுதலும் சமாதானம் கிடைக்கும். இங்கே இந்த பயவை சொல்லுவான் மாறி மாறி, நான் வந்தால் மாற்றுவேன், நான் வந்தால் மாற்றுவேன்னு சொல்லுவான். வர வர கெடுப்பான். ஏன்னா இங்கே ஒரு தலைமை அதிபதி இருக்கிறார். பிசாசுக்கு அப்படி இல்லையா இருக்குது. எந்த பயம் வந்தாலும் டேய் நான் சொல்ல செய்யுமா, சரி சாமி நீ சொல்கிற செய்கிறேன், இல்லைன்னா ஆட்சி நிற்காது. அதனால் புரியணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே சரியா? அப்போது பரலோகத்துக்கு போனால் தான் எல்லா கண்ணீர் தீரும். அப்போ புதிய சரீரம் கொடுக்குறாருல, புதிய வாசஸ்தலம் கொடுத்தாருல. வெளிப்படுத்தல் 3:5 விஜயிക്കുന്നவனுக்கு விஜயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம். இது என்ன வெண் வஸ்திரம் தெரியுமா? ஏற்கனவே தெய்வம் மனுஷனை படைச்ச பிறகு தேஜஸ் கொண்டு ദൈവത്തെക്കാൾ അല്പമാത്രം താഴ്ത്തി തേജസ്സും ബഹുമാനം കൊണ്ട് അവനെ അണിയിച്ചിരിക്കുന്നതെന്ന് അവിടെ 8:5 സങ്കീർത്തനം വായിച്ചല്ലോ. அந்த மகிமை போயிடுச்சுன்னு சொன்னேன் இல்லையா? அந்த மகிமை என்ன ஆயிடுச்சு? போயிடுச்சு. இப்போ அதனால தான் வேறு ட்ரெஸ் போட்டுக்கோம். ஸோ இனி அந்த மகிமையை திருப்பி கொடுக்குறாரு. ஓகே நல்ல கவனிங்க. முதலாவது நம்ம மனசை பரலோகத்தில் வைக்கணும். ரெண்டாவது நம்ம மனசை ஆண்டவர் தர்ற புதிய சரீரத்தின் மேலே வைக்கணும். சரியா? மனசை எங்கே வைக்கணுங்கிறதான் பார்த்துட்டு வர்றோம். அதான் ஒன்ஸ் மோர், மனசை பரலோகத்தில் வை, பூலோகத்தில் வைக்காது. மனசை இந்த அழிவுக்குரிய சரீரத்தில் வைக்காத, ஆண்டவர் தர்ற அழியாத சரீரத்துக்கு மேலே மனசு வை. மனசை இந்த புதிய வஸ்திரம், இங்கே பட்டு கட்டிட்டு மினுக்கிட்டு நடக்காத அந்த வஸ்திரம் ஆண்டவர் கொடுக்குறாருல, மகிமை ஒளி உடை, அதுக்காக அதிலே மனசை வைக்க வேண்டும். வெளிப்படுத்தல் 19:8 சுத்தமும் பிரகாசம் சுப்ரம் உள்ள மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி പരിശുദ്ധവാன்കൾ മണവാട്ടി കളിക്കപ്പെട്ടത്, അത് പരിശുദ്ധവാன்കളുടെ നീതി പ്രവർത്തികളാണ്. ഇവിടെ വെള്ള വസ്ത്രം എന്ന് പറയുന്നത് ഇവിടെ ഈ ഷാപ്പിൽ വാങ്ങുന്ന വസ്ത്രമല്ല. ഇത് സിമ്പിൾ ആൻഡ് കമ്പിളായിട്ട് ചിലപ്പോൾ ഇപ്പോൾ എനിക്ക് കഷ്ടം തന്നെ, എന്നാലും അവിടെ വെള്ളവസ്ത്രം വേണം എന്ന് പല രീതിയിൽ പറയുമ്പോൾ അതുമായിട്ട് വെള്ളവസ്ത്രം വെച്ചിരിക്കുന്നത് അത്ര തന്നെ. അല്ലാതെ അവിടെ കിട്ടുന്ന വെള്ളവസ്ത്രം ഇതല്ല. അല്ലല്ലോ, അവരവരുടെ നീതി പ്രവർത്തികളാണ്. അതാണ് മനം പുതിയതായി മറുരൂപമാകലെന്ന് റോമർ 2:12 വായിച്ചല്ലോ. ഈ മനസ്സ് പുതിയതാക്കിയതിന് അനുസരിച്ച് അല്ലേ? அதாவது அது தமிழில் மலையாளத்தில் அங்கே பார்த்துருங்க. தேவனுக்கு பிரியமும் நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதுன்னு பகுத்து பார்த்து உங்கள் மனசு எந்த அளவு புதுசாச்சோ, ஏன்னா இந்த மனசு தான் ஆத்மா, இந்த மனசு தான் வெளியே போகுது, அதற்கேற்ப ஒரு பிரகாசம். இப்போ புரிஞ்சுதா? இந்த பிரகாசம் இது கடையில் வாங்குறது கிடையாது. நீ உடுத்தி கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களை என்னிடத்தில் வாங்கி கொள்ளும்படி பற்றி சொல்லுகிறேன். யார்கிட்ட வாங்கணும்? ஆண்டவர்கிட்ட வாங்கணும். கடையில் போய் வாங்கிட்டு வெள்ளை வஸ்திரம் நான் வாங்கினேன்னு சொன்னால் அது தப்பு. கடையில் வாங்குகிற வஸ்திரம் பேசலை. பரலோகத்தில் வெண் வஸ்திரம் தரிப்பிக்கு நான் தருவேன். பரலோகத்தில் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு. ஏன்னா நாம் கவனிக்கிறீங்களா, துஷ்பிரவர்த்திக்காரராயிட்டு ஜீவிக்கும்போது, அக்கிரம அநியாயம் துன்மார்க்கத்தில் ஜீவிக்கும்போது நம்முடைய மனசு எப்படி இருக்கும் தெரியுமா?
இருட்டாக இருக்கும். எப்படி இருக்கும்? இருளாக இருக்கும். அது எபேசியர்கள் நிருபத்தில் நீங்கள் படிக்கும்போது, முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள். எப்படி இருந்தீங்களா? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னே 5ஆம் அதிகாரத்தில் 8-9 வசனத்தில் படித்தா, 9-10 முற்காலத்தில் எப்படி இருந்தீங்க? அந்தகாரம், இருட்டு, இருட்டு, இருட்டாக இருந்தீர்கள். புரியுதா நான் சொல்கிறது? அது ஏன் இருட்டுன்னா, அக்கிரமம், துன்மார்க்கம், தீமை, பாவம், കുണ്ടണി കോൾ എന്തൊക്കെ നിങ്ങളുടെ ദുഷ്പ്രവൃത്തികൾ നിങ്ങൾക്ക് അറിയാമല്ലോ. ഓക്കെ, അങ്ങനെ ദുഷ്പ്രവൃത്തിക്കാരായിട്ട് ജീവിക്കുമ്പോഴും അല്ലെങ്കിൽ അകമേ നമ്മുടെ അകത്ത് ആ ദുഷ്പ്രവൃത്തികളും ദുർചിന്തനകളും ആയിരുന്നാൽ മനസ്സെങ്ങനെ കാണും? ഇരുട്ടായിട്ട് കാണും, അന്ധകാരം. അതാണ് കാര്യം. ആത്മാ ഇരുട്ടായിരിക്കും. പിന്നീട് എപ്പോൾ നിങ്ങൾ മനം திரும்பி குணப்படுவீங்களோ அப்போ என்ன நடக்கும்? ஆத்மாவிலே பிரகாசம் வரும். ஒரு வசனம் நீதிமொழியில் இருக்குது, நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகம் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்துக்கு ஒப்பாக இருக்குது. துன்மார்க்கருடைய பாதையோ கார் உருளை போல இருக்கிறது. இது தமிழில் இருக்கிறது. அதுக்கு அர்த்தം എന്തെന്ന് വെച്ചാൽ, രാവിലെ അതിരാവിലെ അവിടെ സൂര്യൻ അവിടെ ഉദിച്ച് വരുമ്പോൾ അവിടെ മഞ്ഞ് അല്ലേ, പ്രകാശം കുറേ ഇല്ലല്ലേ, അങ്ങനെ കാണാം. അങ്ങനെ മഞ്ഞ് അങ്ങ് വരും. പിന്നീട് 8, 9, 10 ആകുമ്പോൾ കാണാൻ വയ്യാതെ വണ്ണം അത്രയും പ്രകാശം. 12 മണിക്കോ അതുപോലെയാണ് നമ്മൾ മാനസാന്തരപ്പെട്ട് ഇങ്ങനെ രക്ഷിപ്പ്, ഇങ്ങനെയുള്ള ദൈവവചനം, വിശുദ്ധാത്മാവിൻ്റെ പ്രവൃത്തിയിൽ വരുമ്പോൾ നമ്മുടെ ആത്മാവിൽ കുറച്ചായിട്ടൊരു പ്രകാശം. എങ്ങനെ? എത്ര? കുറച്ച് തന്നെ, കുറച്ച്. ഉടനെ കത്തിക്കാൻ കഴിയില്ലല്ലോ, കുറച്ചായിട്ടൊരു പ്രകാശമാണ്. പിന്നീട് ഇന്നും വചനം വായിക്കുക, മാനസാന്തരപ്പെടുക, വിശുദ്ധാത്മാവിൽ കവിഞ്ഞ് ജീവിക്കുക, അത് ആത്മാവിൻ്റെ ബലങ്ങളൊക്കെ വരുന്നു. അങ്ങനെ വരുമ്പോൾ കുറച്ച് കുറച്ചായിട്ട് തിളയുന്നത്, അതെ പ്രകാശം അധികരിച്ച് സൂര്യൻ. അതാണ് യേശു പറഞ്ഞത്, നീതിമാന്മാർ തങ്ങളുടെ പിതാവിൻ്റെ രാജ്യത്തിൽ സൂര്യനെ പോലെ പ്രകാശിക്കും എന്ന്. അത്ര ദൂരം പ്രകാശിക്കുവാൻ കഴിയും എന്നുള്ളതാണ്. ഇതാണ് അഹമേ ഉള്ളവൻ നാൾക്ക് നാൾ പുതുക്കം പ്രാപിക്കുന്നത്. അല്ലാതെ പുറത്ത് ഇവിടെ പട്ടും തൂങ്ങിയ വസ്ത്രവും ധരിക്കുന്നതല്ല. ഇതിൻ്റെ സ്ഥിതിനൊക്കെ അറിയാമല്ലോ, അത് ഞാൻ പറയുന്നില്ല. സോ അഹമേ ഉള്ളവൻ നാൾക്ക് നാൾ പുതുക്കം പ്രാപിക്കും. അതാണ് മത്തായി 13:43 നീതിമാൻകൾ പിതാവിൻ്റെ രാജ്യത്തിലെ കവനിக்கிறீங்களா? മനസ്സിലാകുതാ? നീതിമാന്മാർ പിതാവിൻ്റെ രാജ്യത്തിൽ സൂര്യനെ പോലെ പ്രകാശിക്കുന്ന ആൾ. പണ്ട് ഞാൻ സർവ്വലോകാധിപ നമസ്കാരം എന്ന് പറയുന്ന പാട്ട് നിങ്ങൾ കേട്ട് കാണും. ആ പാട്ട് എഴുതി എൻ്റെ മുത്തച്ഛനാണ്, അവൻ്റെ പേരനാണ് ഞാൻ. അവിടെ CSI ചർച്ചാണ് പണ്ട്. അവിടെ എന്തെന്ന് പറയുന്നതല്ലാമോ, ചിലുവയെ ആരാധിക്കുന്ന കള്ളന്മാരും കള്ളികളും മാത്രമാണ് സ്വർഗത്തിൽ ചെല്ലുന്നത്, മറ്റൊരു ചെല്ലുന്നല്ലാണ്. എന്താ ഇത്? സ്വർഗം എന്ന് പറയുന്നത് കള്ളന്മാർ കള്ളികളുടെ രാജ്യമാണോ? നിങ്ങളെങ്ങനെയാണ് ചിന്തിക്കുന്നത്? ഞാനങ്ങനെ എന്താ അപ്പോൾ സ്വർഗം എന്ന് പറയുന്നത് കള്ളന്മാരുടെ രാജ്യമാണോ? അങ്ങനെ അല്ലല്ലോ. യേശു അങ്ങനെ പറഞ്ഞില്ലല്ലോ. നീതിമാന്മാർ എന്നല്ലേ കൊലോസ്യർ 1:12 വായിക്കുമ്പോൾ പരിശുദ്ധവാൻകളുടെ സ്വതന്ത്രത്തിൽ പങ്കടയുംപടി നമ്മളെ തകുതിയുള്ളവരാക്കുന്നത് വിശുദ്ധന്മാരുടെ രാജ്യം എന്നാണ് അല്ലേ. അങ്ങനെയുള്ള പ്രവൃത്തികളും ജീവിതശൈലികളും അങ്ങനെയുള്ള അഹമയുള്ളവൻ അങ്ങനെ പുതുക്കം പ്രാപിക്കുന്ന ഒരു കാര്യം വരയണം എന്നുള്ളതാണ് ആദ്യം നമ്മൾ മനസ്സിലാക്കേണ്ടത്. ഇതനുസരിച്ചാണ് ഇപ്പോൾ ഇവിടെ, അതാണ് 2 Corinthians 5:17 ക്രിസ്തുക്കുള്ള இருந்தால் ഒരു പുതിയ സൃഷ്ടിയാ இருக்கான் പഴയവകൾ അല്ലേ. ക്രിസ്മസ് വരുമ്പോൾ അവിടെ ഞങ്ങളുടെ ദേശത്ത് വീടൊക്കെ ഒട്ടര അടിക്കും. ഒട്ടര എന്നറിയാമല്ലോ, ഇതൊക്കെ ആ പൊടിയൊക്കെ അടിച്ച് വെള്ളം അടിക്കും അല്ലേ. വർഷത്തിലൊരിക്കെങ്കിലും വീടിനെ അങ്ങനെ പുതുക്കണ്ടേ? പുതുക്കണം. അപ്പം നമ്മുടെ മനസ്സിന് വെള്ളം അടിക്കണ്ടേ? മനസ്സിനുള്ള പൊടിയൊക്കെ അടിക്കണമല്ലോ, ദിവസം ദിനംപ്രതി അടിക്കണം എന്നുള്ളത്. ഇതിവിടെ വിട്ടിച്ച് പോകുന്നതല്ലേ. അവിടെ സ്വർഗത്തിൽ ചെല്ലണമെങ്കിൽ നമ്മുടെ മനസ്സിനൊക്കെ പൊടിയൊക്കെ അടിച്ച് അങ്ങനെ കൊണ്ട് വൃത്തിയാക്കണം അല്ലല്ലോ. അതിന് വെള്ളമൊക്കെ അടിക്കണം. അങ്ങനെ വിശുദ്ധീകരണം ഉണ്ടാകേണ്ടത് ആവശ്യമല്ലോ. അതെ, പരിശുദ്ധമാകണം, இன்னும் பரிசுத்தமாகட்டும் அல்லே. 2 Corinthians 7:1 சொல்லுது, மாம்சத்தில் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்கள் சுத்திகரித்து கொண்டு தேவ பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோടെ പൂരണപ്പെടുത്തുക. അരൈ, കാല്, അരൈ, മുക്കാല്, അങ്ങനെയാണോ? അല്ലല്ലോ, പൂർണ്ണത. നമുക്ക് ഒരു മക്കൾ ജനിച്ച് ഒരു മകൻ ജനിച്ച് എന്ന് വെച്ചാൽ ഒരു പിള്ള പിറന്ന് 10 വയസ്സ് പ്രായമായി. അപ്പോൾ പാസ്റ്ററേ 10 വയസ്സ്, എൻ്റെ മകൻക്ക് 10 വയസ്സ് പ്രായമായി, പക്ഷേ അവൻ തൊട്ടിൽ നിന്ന് കീഴേ ഇറങ്ങുന്നില്ല. തൊട്ടിലിരുന്ന് ഇറങ്ങിയല്ലേ, 10 வருஷமா எங்கே கிடக்குறான்? தொட்டில் கிடக்குறான். நமக்கு பாயசம் காய்ப்போமா? கேக் வெட்டுவீங்களா? நீங்கள் 10 வருஷமா ஒரு பிள்ளை தொட்டில் விட்டு இறங்காமல் கிடந்தா நீங்கள் பாயசம் காய்ப்பீங்களா? கேக்கு வெட்டுவீங்களா? സ്വീറ്റ് കൊടുപ്പീங்களான்னு കേട്ടேன். ഇങ്ങനെ ആയിപ്പോയല്ലോ, ഞാൻ കൂട്ടത്തിലും ദൈവവിശ്വാസിയായി, എനിക്ക് ഇങ്ങനെ ആയിപ്പോയല്ലോ. അങ്ങനല്ലേ കരയും. അങ്ങനെയെങ്കിൽ
ഇവിടെ അകമയുള്ള ദൈവം അവിടെ നിന്ന് നോക്കുന്നത്. ഇതിൻ്റെ മക്കൾ ഇങ്ങനെയാണോ ഇരിക്കുന്നത്? 30 വർഷമായിട്ട് ഇങ്ങനെ തന്നെ. അപ്പം ഞാൻ ചോദിക്കും, എവിടെ ഇരിக்கிறீர்கள்? അങ്ങനെ തന്നെ ഇരിക്കുന്നു പാസ്റ്ററെ, കുറച്ച് കാര്യം 30 വർഷമായിട്ട് അങ്ങനെ തന്നെ. അങ്ങനെ ഇരുന്നാൽ മതി, ഇരിക്കട്ടെ. അപ്പം അകമയുള്ളവൻ പുതുക്കം പ്രാപിച്ചില്ല എങ്കിൽ യേശു വരും. 30-40 വർഷം ഇവർ ഏത് പുതുക്കമോ അവരുടെ അകമയുള്ളവനിൽ മനസ്സിൽ വന്നില്ല എങ്കിൽ യേശു വരുമ്പോൾ തമിഴിൽ ഇങ്ങനെയാണ്, ഒരു ഇമൈപ്പൊഴുതിൽ നാം എല്ലാവരും നടക്കുന്ന കാര്യമാണോ? നിങ്ങളെങ്ങനെയാണ് വിചാരിക്കുന്നു? 30 വർഷമായില്ലല്ലോ നിങ്ങൾ ഇറുകാവിലെ കുത്തിയിരിക്കുന്നത്. അങ്ങനെ അതുപോലെ 30 വർഷം 40 വർഷമായിരിക്കുന്നത്. പിന്നെ യേശു വരുമ്പോൾ ഒരു ഇമൈപ്പൊഴുതിൽ എങ്ങനെയാ? പാടില്ല എന്നുള്ളതാണ്. ഇങ്ങനെ പുതുക്കം പ്രാപിക്കുന്ന വരുന്നവർ മാത്രമാണ് അല്ലേ. അവരവിടെ പതിവായിട്ട് അങ്ങ് പുതുക്കം പ്രാപിച്ചുകൊണ്ടേ വന്നുകൊണ്ടിരിക്കുന്നതാണ്. പരിശുദ്ധാത്മാ ടച്ച് ചെയ്തു, ഓക്കെ, അങ്ങനെ പറഞ്ഞു, മനസ്സിലായോ? அதான காரியம். ஓகே, அப்போ இப்போ இங்கே இருக்கவேளை மனம் புதிதாக்கல் நடக்கணும். சரிதானே? எவ்வளவு நடந்து, எத்தனை டிகிரி நடந்து எல்லாம் நீங்கள் பார்த்துணும். அதுக்கேற்ப ஒரு மகிமை கொடுப்பார். அதுதான் 1 கொரிந்தியர் 15, 40, 41. சூரியனுடைய மகிமை வேறு, சந்திரனுடைய மகிமை வேறு, நட்சத்திரங்களுடைய மகிமை வேறு. மகிமையிலே மகிமை வித்தியாசம் இருக்குது. இப்போ சூரியன் வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்குது இல்லையா? சந்திரன் மங்கலாக இருக்குது, நட்சத்திரம் அதை விட மங்கலாக இருக்குது. சரிதானே? இந்த லைட்டுண்டா இருக்குது. மண்ணெண்ணெய் விளக்கு நிற்கட்டா இருக்கட்டா போட்டான் இருக்குல்ல, இது மாதிரி தான் சிலரொക്കെ சூரியன் மாதிரி இருப்பாங்க, அவங்களுக்கு தகுதியாது. சிலர் கொஞ்சம் மங்கலாக இருப்பாங்க, சிலர் இன்னும் கொஞ்சம் மங்கல். நிறைய பேர் மண்ணெண்ணெய் விளக்கு மாதிரி இருப்பாங்க. இங்கே எல்லாம் பட்டு கொடுத்துருப்பாங்க, நட்சத்திரம் எல்லாம் கட்டியிருப்பாங்க. ட்ரெஸ்ஸில் எல்லாம் நட்சத்திரம் கட்டுறாங்கல்ல, ஸ்டார் கட்டுறாங்கல்ல. ஆமாம், நான் பைக்கில் நைட்டு போவேன், ரோட்டில் மின்னல் அடிக்குது, நட்சத்திரம் அடிக்குது, என்னடான்னு பார்த்தா மணவாட்டி போகிறா, தமிழில் சொல்லுவேன். கூட்டம் முடிஞ்சு மணவாட்டி போகிறா. அவள் இடநாள் கூட்டத்துக்கு, ராத்திரி கூட்டத்துக்கு போயிட்டு, மணவாட்டினா விசுவாசி, மலையாளத்தில் வரல ஓடி. ஆமாம், அப்படியே போகிறா, மின்னல் அடிச்சுட்டே போகிறா. நான் நினச்சிட்டேன், இங்கே மின்னல் அடிக்கிறாய். பரலோக ராஜ்யத்தில் ஒரு மின்னல் அவர் தர்றாருன்னா அது உனக்கு மண்டையில் ஏற மாட்டேங்குது. இந்த மின்னலே தச்சு கட்டி கொண்டு நடக்கப்படாது. இதை தூர போட்டுட்டு மனசுக்கு மின்னல் அடிக்கணும், மனசுக்கு வெளிச்சம் உண்டாக்கணுங்கிறதுக்காக வேண்டியாக இந்த ஆடம்பரம் எல்லாம் வேண்டான்னு சொன்னது. இப்போ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப வழக்கமாக பேசிடுவேன். சரி, இப்போ என்ன ஆச்சுன்னா புதிய அதுக்கு ஏற மகிமை கொடுக்குறார். சரிதானே? புதிய உடல் கொடுத்தாச்சு, புதிய சரீரம் கொடுத்தாச்சு, புதிய மகிமை கொடுத்தாச்சு, சாவில்லாமல் இருக்கிறாங்க. 3 வெளிப்பாடு 3:21, நான் ஜெயங்கொண்டு பிதாவாகிய தேவனுடைய சங்கியாசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்துருக்கிறது போல ஜெயங்கொள்ளுகிறவன் விஜயிக்கிறவனையும் எங்கே உட்கார பண்ணுவேன்? நான் இருக்கிற இடத்துல என் கூட என் சிங்காசனத்தில் உட்கார பண்ணுவேன். சரிதானுங்களா? எங்கே இருக்க விரும்புகிறீங்க நீங்கள்? ஒவ்வொருத்தரும் உலகத்தில் உள்ள நாற்காலிக்கு ஓடிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், மடப்பாய் விழா இங்கே வாங்கடா, உங்களுக்கு நான் பெரிய நித்திய நாற்காலி தரேன். இது தமிழில் நாற்காலி, சேர். ஓகே, நித்திய நாற்காலி தருகிறேன் அப்படின்னா அவன் ஆண்டவர் கூப்பிடுறார். சரியா? அவ சிங்காசனம் அவர் கொடுக்கிறார். அவ சிங்காசனம் கொடுக்கணும்னா மீண்டும் அந்த வசனம் வருதில்ல, அது கொலோசையர் 3:1-2. கொலோசையர் 3:1-2 என்ன சொல்லு தெரியுமா? கிறிஸ்து நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிற மேலானவைகளை தேடுங்கள், பூமிக்குரியலை அல்ல. மேலானவைகளை இருக்குதா? மலையாளியில் நீங்கள் பார்த்துருங்க. அப்போ இயேசுவோடு கூட எழுந்தது உண்டானால், அப்படி தானே சொல்லியிருக்கு. எழுந்ததுன்னா என்ன தெரியுமா? மரிச்சவர்லேருந்து പുനരുദ്ധാനമായി വരുന്നില്ലേ, അതാണ് അവിടെ പറഞ്ഞിരിക്കുന്നത്. ക്രിസ്തുവോട് കൂടെ നിങ്ങൾ മരിച്ചവരിൽ നിന്ന് എഴുന്നോ എന്നുള്ളതാണ് ആദ്യം. പാസ്റ്റ് ടെൻസ് അല്ലേ? എഴുന്നീർകളാ എന്താ പ്രസംഗിക്കാരൻ പറയുന്നു? യേശു വരുമ്പോഴല്ലേ നമ്മൾ പുനരുദ്ധാനമായി പോകുന്നത്. മരിച്ചവരിലിருந்து ഉയർത്തെഴുന്നത് യേശുവിൻ്റെ വരവിലല്ലേ. എന്താ எழுந்தீர்களா? எழுந்து முடிஞ்ச மாதிரி பேசுறீங்க. ஆமாம், அப்படி தானே அந்த வசனம் பேசுது. அது என்ன அர்த்தம் தெரியுமா? ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் ஞான ஸ்நானத்தை குறித்து அங்கே சொல்லி இருக்கிறது. ஞான ஸ்நானம் என்று சொல்றது பழைய மனுஷன் கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் படுதல். சரியா? அப்புறம் கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தது போல புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் எழுந்து வருவது. இப்போ புரியுதா? ஞான ஸ்நானங்கிறது ஒரு அடக்க நிகழ்வுக்கு ஒப்பானது. இங்கே பழைய விசுவாசம், பழைய மனுஷன், பழைய காரியம் சும்மா தண்ணியில் முக்கி விட்றதில்லை. இப்போல்லாம் பிரசங்க மாதிரிலாம் தண்ணியில் முக்கி விட்றான். அப்புறம் பேய் வந்திருக்கு. நான் கேட்டேன், இவையெல்லாம் பேயில் கிடக்கு, ஞானஸ்தானம் எடுத்தாவளோ? நான் தான் ஞானஸ்தானம் கொடுத்தேன். இவர் ஞானஸ்தானம் கொடுத்த வச்சார, இப்போ பரிசுத்தாய் வரதில்லை, பேயா வந்து கிடக்கு. அது என்னத்தினால? பழைய மனுஷன் அடக்கம் பண்ணல, கழுவப்படையில். அது தனி சப்ஜெக்ட். ஞானஸ்தானம் பற்றி பேசினா அது வேறு பக்கம் போயிடும். கொஞ்சம் இது மட்டும் பார்ப்போம்.
புது சிருஷ்டி பழைய சிருஷ்டி இல்லை. அவள் ஆமாம், மறு ஜென்ம முழுக்கு அது தீர்த்து 3:5. சரி, இப்போ பழைய மனுஷனை அடக்கம் பண்ணி ஒரு உயிர்த்தெழுதலின் அனுபவம் ஞான ஸ்நானத்தின் மூலம் நமக்குள்ளே வர வேண்டும். മനസ്സിലാச்சா? മനസ്സിലായോ? ഉയർത്തെഴുതലിൻ്റെ ആ അനുഭവം, ആ ജ്ഞാനസ്നാന അനുഭവം മുഖാന്തരമായിട്ട് നമ്മുടെ ആത്മാവിൽ വരവേണ്ടതാണ്. അതാണ് കാര്യം. ശരീര ഉയർത്തെഴുതലാകെ ഇനി വരണം. சரியா? ഈ ശരീരത്തിൻ്റെ உயிர்த்தெழுதல் தான் இனி காத்திருக்கிறோம். ஆத்மா ஏற்கனவே உயிர்த்தெழுதாச்சு. இப்போ புரியுதா? உள்ளான மனுஷன் அதான் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுதில்ல. ஓகே, ஒரு ஆத்மாவின் உயிர்த்தெழுதல் வந்திருந்தா உங்கள் மனசு பரலோகத்தில் இருக்கணும். அதான் சொல்லிட்டேன்ல, அதான் எழுந்தது உண்டானால் எழுந்து அவர் அங்கே போயிட்டார்ல, பரலோகத்துக்கு போயிட்டார்ல, நம்மள அப்போ போயிருக்கணும்ல, நம்ம மனசு அங்கே போயிருக்கணும்ல. இங்கே ஞானஸ்நானத்தில் அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து நம்முடைய மனசு அங்கே போயிருக்கணும். ஜடம் தான் இங்கே இருக்குது, சரீரம் எங்கே இருக்குது, மனசு. புரிஞ்சுதா? புரிகிறதா? புரிய வேண்டும். ஏசுனார் வார வேலை இதெல்லாம் ரொம்ப புரிஞ்சிருக்கணும்ல. அது எபேசியர் 2:7 அவர் நம்மை கிறிஸ்துவுடனே கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரும்படி செய்தார். அங்கேயும் பாஸ்ட் டென்ஸ் தானே, கழிஞ்ச காலம் அல்லே, கடந்த காலம். செய்தாச்சு, உட்கார வச்சாச்சா? ஆமாம், நாங்கள் எங்கே, சரீரம் தான் இங்கே இருக்குது பிரசங்கியாரு, மனசு பரலோகத்தில் இருக்குது. அப்போ சரி தானே, உன்னதங்களில் எழுப்புனார்ல, அதான் ஞானஸ்நான அனுபவத்தில் எழுப்புனார். அப்பவே மனசை வச்சுட்டோம். இப்போ அங்கே தான் போயிட்டு இருக்கிறோம். போகிற பாதையில் சில கடமைகள் இருக்குது, அப்படி பார்த்துட்டு போகிறது அங்கே, டெஸ்டினேஷன் அங்கே தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். எங்களுடைய இது பரலோகத்தில், நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்கிறது? பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து இயேசு வருவார்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். பிலிப்பியர் 3:21 அப்படி தான் சொல்லுது. அதான் பேதுரு சொல்கிறார், நாங்கள் அதுக்கு காத்திருக்கோம், நாங்கள் அங்கே போகிறோம், அது ரெடியாக இருக்கோம். எப்படா பஸ் வரணும்னு ஓச்சை பார்த்து இருக்கிறோம். அதான அர்த்தம் ஆகுது. இப்படி தான் இருந்துட்டு இருக்கிறோம். இதுதான் கிறிஸ்துவின் சிந்தைன்னு சொல்கிறது. சரியா? நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்லேன்னு சொல்லிட்டார். யோவான் 17:14-16 சொல்லிட்டார். இந்த சிந்தை நீங்கள் வந்தியலா? അഹമേ ഉള്ളവനിൽ പുതുക്കം പ്രാപിക്കണം എങ്കിൽ പുതുക്കം പ്രാപിക്കുന്നു എങ്കിൽ ഇങ്ങനെയുള്ള അനുഭവങ്ങളാണ് നമ്മൾ വരേണ്ടത്. വന്നോ എന്നുള്ളതാണ്. നമ്മൾ ആ ചർച്ചിലാണ്, ഈ അതൊന്നും ഞാൻ ചോദിക്കുന്നില്ല. ഈ അനുഭവങ്ങൾ നിങ്ങൾക്ക് വന്നോ? അല്ലല്ലയോ? அதான் மனசு புதுசாகுது. இப்படி ஆனால் மட்டும்தான் அந்த பரலோகத்துக்கு போக முடியும், அந்த அனுபவம் கிடையாது. இன்னொரு விஷயம் சொல்லணும், இது ஃபைனல் நேரம் முடியுது. அதாவது இது எப்படி புதிதாக்கப்படுது? ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு, அதான் நித்திய ஜீவ வசனம்னு சொன்னார்ல, பரலோகத்துக்குரிய வார்த்தை, பரலோகத்துக்குரிய உபதேசம், அதான் அதுக்கு பொருள். நித்தியமான ஜீவனை கொடுக்கக்கூடிய ஏரியாஸுக்குரிய விஷயம் தான் இவ்வளவு நேரம் பார்த்துட்டோம். இதில் மனசை வைக்கும்போது மனசு புதுசாகுது. நம்பர் ஒன். அண்ட் செகண்ட்லி, ரெண்டாவது, மனசை நீங்கள் பரலோகத்தில் வச்சா என்ன நடக்கும்னா, புரிஞ்சுருங்க, பரலோகத்தில் நீங்கள் மனசை வச்சா அந்த பரலோகத்திலிருந்து உள்ள வல்லமை உங்கள் மேலே வந்துடும். எப்படி? அது லூக்கா 24:49. நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படுவார். எருசலேமிலே எங்கேருந்து வர்ற വല്ലമ? അവിടെ സ്വർഗത്തിലിருந்து വന്നു. അതാ കാര്യം. നമ്മൾ മനസ്സ് സ്വർഗത്തിൽ വയ്ക്കുമ്പോഴാണ്, അല്ലെങ്കിൽ ഇങ്ങനെ പറയാം, அதாவது மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்கிற சுவிசேஷம் கேட்டு அதன்படி மானசாந்திரப்பட்டு நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்து வந்தால் உங்களுக்கு பரலோக ஆவி வரும். உலகத்தில் உயர்ந்த மலைக்கு ஏறலான்னு சுவிசேஷம் கேட்டு அப்படி ஞானஸ்நானம் எடுத்தால் புலோகத்தின் ஆவி வரும். சரியா? இதான் அடிப்படை. எங்கே மனசு வைக்கிறீங்களோ அந்த ஆவி வரும். அதான் சபையில் அப்படி தான் சரிப்படுத்துகிறோம். அப்போ பரலோகத்தில் வச்சாச்சு. இப்போ எந்த ஆவி வந்து? பரலோகத்திலிருந்து ஆவி வருது. பரலோக ஆவின்னா என்னது? தேவன் ஆவியாக இருக்கிறார். யோவான் 4:24 தேவன் ஆவியார். தேவன் பிதாவாகிய தேவன் ஆவியாக இருக்கிறார். எல்லாம் ஸ்டடி இருக்கு. இந்த தேவன் இயேசுக்குள்ளே வந்து வாசம் பண்ணினார். யாருக்குள்ளே வாசம் பண்ணினார்? அது அப்போஸ்தலர் 10:38 தேவன் அவரை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பினார். தேவன் அவரோட கூட இருந்தார். புரியுதா? இந்த ஒரு முடிச்சிடலாம். அந்த ஆவின்னா தேவன் ஆவியாக இருக்கிறார், அவர் வந்து வாசம் பண்ணுறார். 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியாதா? சரியா? அப்போ நம்ம தேவனுடைய ஆலயம், கோயில், அவர் வந்துடுறாருல்ல. அப்போ பரலோகத்தில் மனசு வச்சா பரலோகத்திலிருந்து ஆவி வரும். பரலோகத்திலிருந்து ஆவி வந்தால் பூலோகத்தில் மனசு வச்சா பூலோக ஆவி வரும். பூலோக ஆவி வரும். 1 கொரிந்தியர் 2:12 பவுல் சொல்கிறார், நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஆவியை பெற்றோம். அந்த ஆவியினாலே தேவனுக்குரியவைகளை ஆவிக்குரியவளை சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். இந்த ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனுக்கு தெரியாது. ஏன்னா இந்த ஆவிதான் இது 1 கொரிந்தியர் 2:9-10
தேவன் தமக்கு நம்முடையவர்களுக்கு ஆயத்தம் பண்ணதே கண் காணல, காது கேட்கல, தேவனோ அவைகளை தம்முடைய பரலோகத்திலிருந்து தான் ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அப்போ பரலோகத்திலிருந்து அந்த ஆவி வந்தாதான் பரலோக வெளிப்பாடு. அடுத்தது முதலாவது வசனத்தில் விசுவாசிச்சிட்டோம். அதில் ஓகேன்னு வந்தோடனே அது கொஞ்சம் புதுக்கம் பிராபிക്കുന്നു, ഇവിടെ நடக்கணும். பின்னீடு பரலோகத்தில் இருந்து ஆவி வரும்போது அது இதோட பவர்ஃபுல்லாக நம்ம பரலோக சிந்தையில் கொண்டு போயிடும். சரியா? இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு ஆள் பரலோகத்தை பற்றி அதிகம் பேசுகிறான், சிந்திக்கிறான்னா அவனுக்குள்ளேருந்து பரலோகத்திலேருந்து வந்து ஆவி இருக்குன்னு அர்த்தம். ஒரு ஆள் பூமிக்குரிய காரியத்தை பேசுகிறான்னா அவனுக்கு பூலோக ஆவி பூலோக வெளிப்பாடு கொடுக்குறன்னு அர்த்தம். சரிதானே? ஷார்ட்டாக மனசிலாக்கியிருக்கேன். இப்போ பரலோக ஆவி அந்த வெளிப்பாட்டை கொடுக்கறது, பரலோக சிந்தையை கொடுக்கறது, அது இயேசுக்குள்ளே இருந்த ஆவி. அதனால தான் ரோமர் 8:9 சொல்லுது. 8:9 கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல, தமிழில் சொல்லியிருக்கு. ஏன்னா அது இயேசுக்குள்ளே கொடுத்த ஆவி. கலாத்தியர் 4:6 சொல்லுது, தம் குமாரனின் ஆவியை நமக்குள்ளே அனுப்பினார். இயேசுக்கு கொடுத்த ஆவியை நமக்குள்ளே அனுப்பினார். அப்போ என்ன நடக்கும்? நல்ல கவனிங்க. பரலோகத்திலிருந்து வர்ற ஆவி அது பரலோக தரிசனம், பரலோக வெளிப்பாடு, பரலோக நிச்சயத்தை கொடுத்துருது. இது மற்றவங்களுக்கு சொல்ல முடியாது. ஆவியானவர் கொடுக்குற நிச்சயம், அஷூரன்ஸ். ரெண்டாவது, இந்த ஆவி வரும்போது இயேசுக்குள்ளே இருந்த ஆவியானதுனால இயேசுவுக்கு ஏற்ற சிந்தையை நமக்கு கொடுத்துருது. அதான் பிலிப்பியர் 2:5 கிறிஸ்து இயேசுடைய சிந்தையே உங்களிலும் வந்துட்டுல்ல, சிந்தையை கொடுத்துருது. ஓகே வேறு வசனங்கள் இருக்கிறது, நான் கொஞ்சம் ஷார்ட்டாக போகிறேன். ஒரு வசனம் சொல்லணும். 2 கொரிந்தியர் 3:18 நாம் எல்லாரும் தமிழில் எப்படி திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிற வண்ணமாய் கண்டு ஆவியாக இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறு ரூபம் அடைகிறோம். மூடுபடம் நீங்கிய முகத்து கர்த்தாவின் ആത്മാവിനാൽ പ്രതിമയായി. അല്ലേ? അങ്ങ് മലയാളത്തിൽ നിങ്ങൾ വായിച്ചു നോക്കാം. അല്ലേ? അല്ലയാ? 2 കൊരിന്ത്യർ 3:18 ആത്മാവാകുന്നു. ഓക്കെ. മുഖത്ത് പ്രതിബിംബിക്കുന്നവരായി നാം എല്ലാവരും ആത്മാവാകുന്ന കർത്താവിന്റെ ദാനമായി തേജസ്സിന്മേൽ തേജസ് പ്രാപിച്ചു അതേ പ്രതിമയായി ரூபாதர். கண்டோ? இது என்னன்னா இயேசுடைய சாயல் நமக்குள்ள வந்துடுது. சரிதானுங்களா? ஏன்னா அது இயேசுக்குள்ளே இருந்த ஆவி இல்லை, அந்த சிந்தை தான் கொடுக்கும், அந்த குணம் தான் கொடுக்கும், அந்த தன்மை நமக்குள்ள வந்துடுது. இயேசுவின் சாயல் நம்முடைய ஆத்மாவில் வந்துருங்க. புரியுதில்ல? எல்லாம் வசனம் தான். அவர் இருக்கிற மாதிரி ஒரு உதாரணம் சொல்லி முடிச்சிடுறேன், நேரம் ஆயிடுச்சு. சாது சுந்தர் சிங் அப்படின்னு ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவர் சீக்கிய மார்க்கத்தை சேர்ந்தவர். ஆண்டவரை தரிசிச்சிருக்கிறார், ஊழியத்துக்கு வந்துட்டார், தாடி போட்டுப்பார், காவி போட்டுப்பார், சன்னியாசி. ஒரு இடத்துல ஒரு தெரு வழியாக நடந்து போயிட்டுருக்கார். அங்கே நிறைய அந்த உயரமான வீடுகள் இருக்குது. அங்கே ஒரு வீட்டில் உயரமான ரூமில் ஒரு பொம்பளை, ஒரு வாலிப பிள்ளைய ரூமில் அடைச்சி போட்டிருக்கு. ஏன்னா பயங்கர பிசாசுபடி, வெளியே விட்டால் எல்லாம் நுரைக்கி போயிடும். அதனால் பெரமாக பூட்டி போட்டிருக்காங்க. இந்த ஜன்னல் திறந்து அது அந்த ரோட்டை பார்த்துட்டு, நான் வெளியே போக முடியாதுல்ல, இந்த ரோட்டை பார்த்துட்டே இருந்தால் சாது சுந்தர் சிங் தூரத்தில் தெருவில் போகிறார், நடந்து போகிறார். அந்த பொம்பளை அங்கேருந்து சத்தம் போடுதான், அதோ இயேசு போகிறார், அதோ இயேசு. அவளுக்கு இயேசுன்னு தெரியாது, ஒன்றும் தெரியாது. சத்தம் போட்டாலும் அந்த நேரமே அவளுக்கு பேய் போயிடுச்சு. போனது இயேசு போல, போனது யார் போனது? சாது சுந்தர் சிங் பண்ணாருங்க. அந்த பேய் அங்கே சொல்லுது, இல்லை இயேசு போகிற, இயேசு தான் கண்டுதரிச்சு. அப்போ நமக்குள்ள இயேசுவின் சாயல், தன்மை, குணம், சிந்தை இருந்தால் பிசாசுக்கு தெரியும் இயேசு உள்ளே இருக்கிறார். அதான் நான் அவர்களோடு போஜனம் பண்ணுவேன், அவர்களுக்குள்ளே வருவேன்லாம் சொல்ல வசனம் எல்லாம் இருக்கு. இந்த சாயலை நாம் அடைஞ்சு பூரணம் அடைகிறது தான். ஒரு வசனம் சொல்லி முடிச்சிடறேன், அதான் வந்துக்கிட்டே இருந்த பிரச்சனை தான். அது 2 வசனம். ஒன்று கலாத்தியர் 4:19 கிறிஸ்து உங்களில் உருவாகும் இடம் மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். சரிதானே? பிரசவ வேதனைப்படுறேன். ஏசுநாதர் 2000 வருஷத்துக்கு முன்ன பிறந்தாரு. தூங்கு தூங்கு பாலானின்னு கிரகத்தனம் பண்ணுறதில்ல. அவர் பிறந்து வளர்ந்து எல்லாம் போயாச்சு. இது என்னட்டு தான் போடுற தலாடுறீங்க, நான் திட்டி போடுவேன். சரியா? உனக்குள்ளே வந்தாரா கேட்போம். அந்த குணமும் சிந்தையும் உனக்குள்ளே வந்தா அதை சொல்லு. என்னைக்கு வந்தாருன்னு சொல்லு, அந்த தேதியை சொல்லு. அதான் உனக்குள்ளே பிறந்த நாள். அப்போ கிறிஸ்துவை உருவாக்கணும். இப்போ புரியுதுல்ல? அதனால தான் ஆதி திருச்சபையார் ஏசுநாதருடைய பிறந்த நாள் கூட பைபிளில் போடாமல் விட்டாங்க. ஆவியானவர் விட்டார். அவங்க கிறிஸ்துவசம் கொண்டாடையில, ஸ்டாரம் கட்டையில், எல்லாம் ஒரு கதை. கிறிஸ்துவ தான் உருவாக்கி விட்டாங்க உள்ள. அப்புறம் இதுக்கிட்ட அவனுக்கு நீ என்னைக்கும் கிறிஸ்துமஸ் தான். சரியா? இப்போ இனி அடுத்து வருவோம். பேசியர் 4:11 கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க
பூரண புருஷராகும் வரைக்கும் சபையானது சீர்திருந்துவதற்காய் பரிசுத்தவான்கள் சீர்திருந்தும் பொருட்டு சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக அவர் சிலரை அப்போஸ்தலராய், சிலரை தீர்க்கதரிசிகளாய், சில மேய்ப்பர்களாய், சுவிசேஷர்களாய், போதர்களாய், சுவிசேஷர்களாய் ஏற்படுத்தி அடுத்த வசனம் சொல்லுது, நீங்கள் குழந்தைகளாயிராமல் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான பலவிதமான காற்றுகளினாலே நீங்கள் அங்கேயும் வடக்கத்தக்கா ஓடிட்டு நடக்காமல் இருக்கிற இடத்துல இருந்து அன்புடனே சத்தியத்தை கை கொண்டு தலையாய கிறிஸ்துக்குள் எல்லாவற்றிலும் வளர்கிறவர்களாக இருக்கும்படி சபையை வைத்தார். ஹல்லேலூயா. ஓகே, இப்போ சபை என்ன தெரியுதான்? கிறிஸ்துவ உருவாக்கணும், கிறிஸ்துவன் தன்மை, கிறிஸ்துவன் பூரணம். இதுதான் അഹമേ ഉള്ളവനിൽ രൂപാന്തരം പ്രാപിക്കുന്ന കാര്യം. ഹല്ലേലൂയ. അതുകൊണ്ട് ഞങ്ങൾ അധൈര്യപ്പെടാതെ ഞങ്ങളുടെ പുറമേ ഉള്ളവൻ ക്ഷയിച്ചു പോകുന്നു, പാഴായി പോകുന്നു, അഹമേ ഉള്ളവൻ നാൾക്ക് നാൾ പുതുക്കം പ്രാപിക്കുന്നു എന്നുള്ള കാര്യം ഇന്ന് നമുക്ക് ഈ കാലത്ത് വളരെ അത്യാവശ്യമാണ്. യേശു വരുന്ന സമയമായല്ലോ. അതുകൊണ്ട് ഈ എങ്ങനെ ഇപ്പോൾ വചനമക്കൾ പലത് സ്റ്റഡി ആയിട്ടും പല വചനങ്ങൾ നിങ്ങൾക്ക് ഉള്ള ദൈവം സൂചിപ്പിച്ച് തന്നു. അതുകൊണ്ട് ഇപ്പോൾ നമ്മൾ പ്രാർത്ഥിക്കാൻ പോകുകയാണ്. ഹല്ലേലൂയ. എൻ്റെ ജീവിതം എങ്ങനെ ഇങ്ങനെയൊക്കെ ഉണ്ടോ ദൈവമേ? അറിഞ്ഞില്ലല്ലോ, മനസ്സിലാകുന്നില്ലല്ലോ, പലരും വട്ടം കറക്കിയല്ലോ അവിടെയും എവിടെയും എന്ന് ദൈവ സമൂഹത്തിൽ അർപ്പിക്കുക. എല്ലാവരും ഒന്ന് മുട്ടുമടക്കാമോ? ദൈവമേ, ഈ രഹസ്യം ഇങ്ങനെയൊക്കെ മഹോന്നതമായ കാര്യങ്ങൾ ദൈവം വച്ചല്ലോ ഞങ്ങളെ വിളിച്ചത്. പല പ്രശ്നങ്ങളിലൂടെ, കഷ്ടതയിൽ കണ്ണീരുകളിലൂടെ ഞങ്ങളെ വിളിച്ചുകൊണ്ട് വന്നല്ലോ. കണ്ണുനീരില്ലാതെ ഒരു ജീവിതം, കണ്ണുനീരും കഷ്ടപ്പാടുമില്ലാതെ ഒരു ദേശത്ത് കൊണ്ട് ചെല്ലുവാനല്ലോ വിളിച്ചത്. പലപ്പോഴും ദൈവമേ എനിക്ക് അതില്ലല്ലോ, അങ്ങനെ ഇല്ലല്ലോ, ഇങ്ങനെ ഇല്ലല്ലോ എന്നൊക്കെ മനസ്സിലെ ഭാരങ്ങളും വിഷമങ്ങളും സങ്കടങ്ങളും എനിക്കുണ്ട്. എന്നാലും മതി, ഇങ്ങനെ എവിടെ എങ്ങനെയും ആവാം, ഈ സ്വർഗത്തിൽ ചെല്ലണം. ഈ പുതിയ ശരീരം എനിക്ക് കിട്ടണം. ആ തേജസ് എനിക്ക് വേണ്ടതാണ്. ഇവിടെ ജീവിച്ച് ഇവിടെയുള്ള സാഹചര്യങ്ങൾ പാത്ത് മടുത്തു, മതി, വേണ്ട, എങ്ങനെയെങ്കിലും വിശ്രമമായ ആ ദേശത്ത് ചെന്നാൽ മതി, യേശു ഇരിക്കുന്ന ഇടത്ത് ചെന്നാൽ മതി. ഓ, മുട്ടുകുത്തി പ്രാർത്ഥിക്കുക. ദൈവം അനുഗ്രഹിക്കട്ടെ. നമുക്കൊരകത്തൊരു മനുഷ്യനുണ്ട്. ആ മനുഷ്യൻ രൂപാന്തരപ്പെടണം. ആ മനുഷ്യനൊരു മനസ്സുണ്ട്.